வாழ்க அன்னையே வாழ்க, அடைக்கலம் தருக, ஆறுதல் தருக. நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன். நன்றி ஜானதேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து டேவிட் அந்தனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்கின்றது திருப்பாடல் 149. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. வானத்திலிருந்து வையகம் எழுந்து புனிதகாவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. மனிதனின் மனதில் மணியென துலங்கும் மாணிக்க விளக்கே வருக. இனியனல் வாழ்வை உவப்புடன் வழங்கும் இன்னருட்பெருக்கே வருக. வானத்தில் இருந்து வையகம் எழுந்து புனிதகாவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நான் உற்சாகமாகவே இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். மேலும் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நலத்தை தெரிவித்துக் கொண்டு நலகமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்று வினவி உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1852 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித பிலிப்பு நேரியார் அவர்களை நினைவு கூறுகின்றது. தாளையடி, அல்லப்பட்டி போன்ற இடங்களிலே, கொழும்பில் கூட தேவாலயம் இருக்கின்றது, பிலிப்பு நேரியார் தேவாலயம். அங்கே இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே அன்பான உறவுகளே, எம்மை சிறகுகளின் நிழலில் பாதுகாத்து வருபவரை நாம் மன்றாடுவோம். இடைவிட நன்றே உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றே உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றே உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றே உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. மன்னிக்கோ. மேலுமாக இன்றைய நாளிலே எமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் எனது கால வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 26, அதிகாரம் 16 இறைவார்த்தை 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற தூய ஆவியானவர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகின்றது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் போது
நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் என்கின்றார் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு. 2 வாரங்களுக்கு பின்பாடு நமது தூய ஆவியானவர் திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே அதற்கு முன்னேற்பாடாக திருச்சபை நமக்கு இந்த வார்த்தைகளை தருகின்றது. நீங்கள் இடர்படாமல் இருக்குமாறு இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் என்கின்றார் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு. தந்தையிடமிருந்து வருகின்ற தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆற்றலை தருவார், சாட்சியம் பகர தூண்டுவார். அப்போது என்ன நடக்கும் என்பதை தொடக்க நிலை கிறிஸ்தவர்கள் வாழ்விலே ஏற்பட்ட வேதனை கலாபனையாக நாம் பார்க்கின்றோம். உங்களை வழிபாட்டில் இருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவதே என்பதே உண்மையான சமயப்பற்று வழிபாடு என்று கருதுவார்கள். இதைத்தான் பவுல் மனமாற்றத்திற்கு முன்பு செய்தார். ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக எச்சரித்தார். இப்புதிய நெறி சாய்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் கைது செய்ய துடித்தார் என்பதை திருப்பயணிகள் நூலில் 9ஆம் அதிகாரம் 1 நாம் பார்க்கின்றோம். யூதர்கள் சவுலை கொன்றுவிட திட்டமிட்டார்கள். இத்தகைய சூழல் நமக்கு இல்லையா? ஆனால் இறைவன் இருக்கின்றார். அவரே அனைத்திலும் வெற்றியை நமக்கு அளிப்பார் என்ற நம்பிக்கை நம்மில் உறுதிப்படுத்த வேண்டும். அதுவே சீடத்தீவ சாட்சிய வாழ்வாகும். நச்சதியை நமதாக்கி நச்சதியின்படி வாழ்ந்து அதனை போதிப்பவர்களுக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஏன் தேவை என்றால் சாவும் உண்டு. நச்சதியை தமதாக்கி அனைவரும் நல்வாழ்வு பெற அதனை அனைவருக்கும் அறிவித்த இயேசு சிலுவையில் கொல்லும் நேரம் வந்துவிட்டது. சீடர்களோடு இருக்கும் நிமிடங்கள் எண்ணப்பட்டு விட்டன. இந்த சோக நேரத்தில் இயேசு என்னை உண்மையிலேயே நீங்கள் பின்பற்றினால், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்னை போல ஏமாற்றங்கள் உண்டு. சமுதாயத்தில் இருந்து விலக்கி வைக்கப்படுவீர்கள். உங்களில் சிலர் கொல்லப்படுவார்கள். ஆனால் துன்ப வேளையில் உங்களை அனாதையாக நான் விடமாட்டேன் என்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே. ஆகவே இந்நற்செய்தியில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே மற்றும் அனைத்து பாமுக உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பம் சிறப்பு மாதத்தில் பொன்சுமென் போவுத்தூஸ் ஆபியாந்தோ துமா மெஸ்ஸி. நன்றி நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன், அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம். நான் உற்சாகமாகவே இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நாங்கள் நலத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கோம். நன்றி சகோதரி. சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இப்படி நன்றி சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் கால வணக்கங்களையும் சுவநலங்களையும் கூறியபடி விசாரித்தபடி அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் மற்றும் எல்லோருக்கும் உலகரைச்சருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு மாலைக்கான தந்த இயேசுராஜனுக்கு விருதத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து இச்சவோட வெளிப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நிறைய தொழிலக்கம் சகோதரி 520 அப்படி சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 37 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுகள் பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழையில் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோவை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியின் கந்தவும் வருகித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இடியை கிடிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அவர்கள் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இன்னொரு நாளை சகோதரி 18ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, தடைகள் நீக்கும் தயாபரரே, உடையாய் வாருமையா, தடைகள் நீக்கும் தயாபரரே, உடையாய் வாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, தினமும் உற்சாகம் தாருமையா. அன்பான தகப்பனே, யேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக யேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு, தகப்பனே, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா, குடும்ப தேவையானத்தையும் சந்திங்க ராஜா, சந்தித்து ஆசீர்வதிங்க தகப்பனே, சோத்திரம் ராஜா. நன்றி சொல்லும் தகப்பனே. தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனே, எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம், உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு கவனி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் அவருடைய பாதுகாத்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழி எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் யேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே,
அடுத்தபடி குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்ற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடம் எல்லாம் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்கள் கூடவே இருந்து வழிநடத்த ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த சொல்லி அப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரிவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமிலர் கல்விராஜன். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கத்தை கூறிக்கொண்டு திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களையும் வாணியையும் நினைத்துக்கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1679 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்னும் குறள் வழி, இன்பம் தரக்கூடிய செயல் என்பது துன்பம் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் துணிவுடன் நிறைவேற்றி முடிக்கக்கூடியதாகும் என்று பொருள் தருகின்றார் வள்ளுவர். துன்பத்திற்கு பின் இன்பம், புயலுக்கு பின் அமைதி, இதுவே வாழ்வின் நியதி. எனவே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு என்று நம்புபவர்கள், அதே நம்பிக்கையுடன் இறைவனை அண்டி அவரது திருவுள்ளம் அறிந்து வாழ்பவர்கள் ஆவார்கள். துன்பங்கள் சுமையாகவோ வேதனைகள் பாரமாகவோ மாறி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள படிக்கற்களாக அமைந்து விடுகின்றது இவைகள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல. அப்படிப்பட்ட நிலையில்லா உலகில் நிரந்தரத்தை தேடி அலையும் நமக்கு பயிற்சி காலம். இக்காலத்தை நல்ல முறையில் கடப்பது மற்றும் தற்காலிகத்தில் இருந்து கடப்பது, அது போலவேதான் இன்றைய நற்செய்தியில் சிறிது காலம் என்று குறிப்பிடப்படுவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி காலம், சோதனை காலம். இந்த காலத்தை வெற்றி கொள்வதை நமது குறிக்கோளாக வைத்திருந்தால் நமது விண்ணக தந்தையின் மீட்பில் நமக்கு நிரந்தர இடம் கிடைக்கும். இன்று இயேசு தன் சீடர்களிடம் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறுகின்றார். இயேசுவின் சீடர்கள் துன்பக் கடலிடையே தோளில் தொழில் பூண்ட தொண்டர்கள். இயேசுவோடு வாழ்ந்த அவர்கள் அவருடைய பாடுகள் இறப்பினால் துயரம் கொண்டிருந்த வேளை அவர்களின் துன்பம் மகிழ்ச்சியாக மாறியது. இயேசு உணர்த்துகின்ற பிரிவு என்பது நிரந்தரமல்ல, இணைந்திருப்பதுதான் நிலைத்தன்மையுடையது. இயேசுவை பின்பற்றுவோர் சிறிது காலம் துன்பத்திலும் சிறிது காலம் மகிழ்ச்சியிலும் மாறி மாறி அனுபவிக்க வேண்டி வரும். அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் ஒப்புமை கொள்கையை உலகுக்கு அறிவித்தார். இந்த உலகில் உள்ள அனைத்துமே ஒப்புமைக்கு உட்பட்டது, மாற்றத்துக்கு உரியது, காலமும் இடமும் வரையறைக்குட்பட்டது என்று விளக்கினார். இயேசுவின் கருத்தும் இதையே முன்னறிவித்தனர். விண்வாழ்வின் நிரந்தர நிலையான மகிழ்வின் முன் இவ்வுலகின் துயரங்கள் சிறிது காலமே. இதற்கான பொருளையும் அவரே விளக்குகின்றார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். ஆனால் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். அதாவது துன்ப துயரங்கள் எல்லாம் சிறிது காலமே நீடிக்கும், நிறைவின் மகிழ்வோ எந்நாளும் நீடிக்கும். பிரியாவிடை நிகழ்வுகளும் அதில் பேசப்படும் வார்த்தைகளும் வழக்கமாக மிகுந்த வேதனைக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியவை. இயேசுவை பிரிய போகின்றோம் என்ற சூழ்நிலை இயேசுவின் சீடர்களை திக்கு தெரியாத திசைக்கு இட்டு செல்வது போலாகும். இந்த உலகில் வாழ்கின்ற போது எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை. இந்த உலகம் உண்மையானது, இந்த நிமிடம் உண்மையானது, இதில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நாம் வாழும் இந்த வாழ்வு எதிர்கால வாழ்விற்கான தயாரிப்பு. எனவே வரும் காலத்தை நினைத்து வீண் கவலை கொள்ளாது எதிர்காலத்தில் எதிர்கொள்ள இருக்கும் பேரின்பத்தை மனதில் நிறுத்தி கடவுள் நம்பிக்கையோடு எதையும் சந்திக்க துணிவு கொள்வோம்.
துயரத்தை வென்று ஆண்டவரில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே, உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம்மை மகிமைப்படுத்துவதை நன்றியோடு துதிக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வைகாசி மாதத்தில் நாங்கள் அன்னையின் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். ஆகவே அந்த அன்னையின் நினைவில் இன்று உடலுள்ள மருத்துவர் நம் அன்னை மரியா, நோயற்றோரின் நலமே என்று பாமாலையில் நாம் செபிக்கும் போது, அதாவது வியாதிக்காரரின் ஆரோக்கியமே என்று நாங்கள் பாமாலையில் நாங்கள் செபிக்கின்றோம். நமக்கு உடல் நலத்தை மட்டுமல்ல, நமக்கு மீட்பையும் பெற்று தருமாறு அன்னையிடம் செபிக்கின்றோம். அன்னை மரியா குணமளிக்கும் வல்லவராம் இயேசுவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நோயிற்றோர் மீது தமது சிறப்பான அன்பு கொண்டுள்ளார். பிரபல திருத்தலங்களான லூர்து, வேளாங்கண்ணி, மடு, பாத்திமா அன்னை, மரியின் பெயர் கொண்ட திருத்தலங்களில் நடைபெறும் எண்ணற்ற அரும் செயல்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். புனித குழந்தை தெரேசா சிறுமியாக இருந்த போது கடும் நோயால் தாக்கப்பட்டு இறக்கும் நிலையில் இருந்தார். அப்போது அவரின் படுக்கை அறையில் இருந்த அன்னை மரியாவின் திரு உருவம் அவரை பார்த்து புன்முறுவல் பூத்தது. அவரும் நலமடைந்தார். ஓ அன்னையே, தீராத கடும் நோய்களை தீர்க்கும் மருத்துவரே, எங்களின் ஆன்மாவின் மனப்புண்களை குணமாக்கும் என செவ்வித்த பல புனிதர்கள் அன்னை மரியாவை உடலுக்கும் உள்ளத்திற்கும் குணமளிக்கும் தாய் என சொல்லியுள்ளார்கள் என புனிதர்களின் வரலாற்று குறிப்பேடுகளில் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் 593 ஆண்டு ரோம் மாநகரம் கொள்ளை நோயால் தாக்கப்பட்ட போது ரோம் மேரி மேஜர் பசிலிக்காவில் உள்ள அன்னை மரியாவின் திருவுருவ படத்தை அப்போது திருத்தந்தையாக இருந்த புனித கிரகோரி அவர்கள் நகரை சுற்றி பக்தியோடு எடுத்துச் சென்றார். கொள்ளை நோயும் நீங்கியது. ஆம், அன்னை மரியா நமக்காக தம் மகனிடம் எப்போதும் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் தினமும் சுபமாலை செவித்து அன்னைக்கு பாமாலை சாற்றுவோம். அன்னையின் கண் பார்வையில் இருந்து நாம் எப்போதும் நீங்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு, அலை கடலொளிர் மீனே செல்வ ஆண்டவள் தாயாரே, செல்வ ஆண்டவள் தாயாரே, மீளை பெயர கண்ணி மோட்ச நெறி கதவேவாளி, வானவர் கவிரியலின் தூய மங்கள மொழியேற்றாய், தூய மங்கள மொழியேற்றாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய், தாயென உனை காட்டாய் உந்தன் தனயனம் இயேசுவுக்கே, உந்தன் தனயனம் இயேசுவுக்கே, சேயர் நாம் செய்யும் சேவங்கள் எல்லாம் சேர்த்தினியோள் துதிப்பாய், அலை கடலொளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, மீளை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவேவாளி என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டுதலை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்த மேம்பட்டு விட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளின் நிகழ்ச்சிகளை எல்லாம் எதிர்பார்த்தபடி உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அநாதர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் எங்கள் எல்லோரையும் இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறி பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீதிமொழிகள் 22 அதிகாரம் 22 வசனம் 6.
நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். ஆம் உறவுகளே, அன்பான இறை உறவுகளே, நல்ல அருமையான ஒரு வசனம். நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கென்று. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை நல்வழியில் நடத்தினார்கள், பழக்கினார்கள். அதனால் தான் என்னமோ நான் நினைத்தேன், முதுமையிலும் நாங்கள் எங்கள் தாய் தந்தையரை அக்கறையோடு பார்த்தோம் என்று. ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மிகவும் அது கஷ்டமாக இருக்கின்றது. இந்த புலம்பெயர் தேசத்தில் மிக மிக கவலைக்குரிய விடயமாக அமைந்திருப்பது முதுமை என்பது. எத்தனையோ முதியவர்கள் வீட்டினில் தனியாக இருக்கின்றார்கள். பிள்ளைகள் தூர தூர இருக்கின்றார்கள். எங்கேயோ ஒரு சிலர் மட்டுமே பெற்றோரை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதில் நாங்கள் நல்வழியில் நடக்கவில்லை என்பதை நான் இதில் உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் முடிந்த அளவு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எல்லோரும் இறைவனின் வழியில் நடத்தி செல்ல, இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, செபமாலை முக்கியமாக நாங்கள் குடும்ப செபமாலையில் எல்லோரும் இருந்து செபிப்பதற்கு அது மிக மிக அரிதாகிவிட்டது. எல்லா வீடுகளிலும், என்னுடைய வீடுகள் உட்பட, நான் இன்று தனியத்தான் செபமாலை சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ இடங்களாக இருக்கின்றேன். பிள்ளைகள் புறப்பட்டு வெளியில் போய்விட்டார்கள் என்றால் அப்போ வருவார்கள் என்று தெரியாத ஒரு கட்டத்தில் நாங்களே தனிமையில் எல்லாவற்றையும் செய்து விடுகின்றோம். அது பின்னுக்கு ஒரு காலகட்டத்தில் அது எங்களுக்கு கவலையையும் வேதனையையும் தருகின்றது. முதுமையிலும் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார் என்று இதுல இருக்கின்றது. நல்வழியில் எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை நல்வழியில் தான் நடத்துகின்றார். ஆனா எங்கேயோ ஒரு இடத்தில் எங்கள் பிள்ளைகள் சுற்றுச்சூழல், இந்த புலம்பெயர் நாடு அவர்களுக்கு வேற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே நாம் இறைவன் நமக்கு சொல்லி தந்ததை, இந்த திருவிவிலியம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நிறைய பாடங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவு கற்றுக் கொடுப்போம். நல்ல சூழ்நிலையை கற்றுக் கொடுப்போம். நல்ல சூழ்நிலையோடு பழகுவதற்கு நாங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாளில் நான் இளைஞர்களுக்காக, குறிப்பாக யுவதிகளுக்காக, இளைஞர்களுக்காக, சிறுவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஏனென்றால் நேற்று ஒரு அருமையான நற்செய்தி பகிர்வு, மறையுரை எங்களுடைய ஆன்மீக பணியக இயக்குனர் நிறுவன் அவர்கள் கூறியிருந்தார். அதையும் இதையும் சேர்த்து பார்க்கும்போது உண்மையாகவே அது அந்த மறையுரை மிக அருமையான மறையுரையாக இருந்தது. அதில் நான் எடுத்துக்கொண்ட நிறைய விஷயங்கள் எனக்கு பயன்படக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் சிறுவர்களுக்காக நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். அவர்களுக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி. நன்றி. நன்றி அண்ணா அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். யாராவது பொது சிந்தனை சொல்வதற்கு இருக்கிறார்களா? இனி செல்வியிடம் ஒப்படைக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் ஒரு பொது சிந்தனை சொல்லுங்க. நான் அண்ணாவினுடைய அதில் இருந்துதான் ஒரு பொது ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா, அதிபரவர்களே, உங்கள் குரல் கீச்சிட்டு வருகிறது. அதிபர் அவர்களே, உங்களது மீண்டும் தருகிறேன். அவ டீச்சர் சொல்ல போறேன்டா, தாமரை டீச்சர். என்னன்னா நான் சொல்லி இருந்தா தானே தனிமையை பற்றி வயோதிப நேரத்துல நாங்கள் கவலைப்படுவோம் என்று. ஆனா நிச்சயமாக இதுக்கு நான் எனது சிந்தனையை சொல்றேன். என்னுடைய அனுபவத்துல நாங்கள் ஒன்றுல இப்ப பாமுகத்துல நல்லா ஈடுபட்டுட்டோம். அப்ப அந்த நேரம் அப்படியே பாமுகத்தோட கதைச்சு பேசினா எங்களுக்கு
உறவுகள் இந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய இருப்பார்கள். இதை ஆமா. விட வயது போனவர்கள் யாராவது இளையவர்களோட நாங்கள் பழகினால் நிச்சயமாக பிள்ளைகள் என்னுடைய அந்த கவலை, இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அவர்கள் இல்லாத நேரம் நாங்கள் யாராவது வயோதிபர்களோ அல்லது எங்களுக்கு நல்ல நட்பா இருக்கிறவர்களோட போய் கதைக்கலாம், தொலைபேசியினுடைய கதைக்கலாம். நிச்சயமாக நீங்க பாமுகத்தோடு தொடர்ந்து இருந்தீங்களா நிச்சயமாக இப்படியான தனிமை மாற்றுவதை நிச்சயமாக அதை ஓரளவு வந்தாலும் உங்களுக்கு அது நிறைந்த பலனை தரும். இது என்னது அனுபவம், அதைத்தான் கூறுவேன். உங்களோட டீச்சர் அனுபவம் நல்ல அனுபவம். என்னென்ன அது உண்மை. நான் இந்த பாமுகம் இல்லைன்னு நான் மறக்கல. ஆனால் எல்லாரும் அதுக்குள்ள வார இல்ல தானே டீச்சர், எல்லாருமே வார அதை பிடித்தவர்கள்லாம் வருவார்கள். அதுதான் பிரச்சனை. உறவுகள் உண்மையாக நிறைந்த நல்ல பண்பான உறவுகள். நான் அதைத்தான் அடித்து சொல்லுவேன். என்னென்னா எதுவித பிரச்சனையும் இல்லாத உறவுகள். நாங்கள் பாமுகத்தோடு என்னவும் எங்கட மனதில் உள்ளது எதையும் பகிரலாம். அதற்கு எந்த இடத்திலையும் இடம் இல்லை. ஆனா இங்கு அதற்கு நிறைந்த இடம் இருக்கிறது. நான் உண்மையாக எனது கஷ்ட காலத்திலோ எல்லாமே நான் உறவுகளுக்கு தெரியும். அப்படி பகிர்ந்து நான் நல்ல மன ஆறுதலை பெற்றிருக்கிறேன். அதனால நீங்களும் அப்படி யோசிக்க வேண்டாம். பிள்ளைகள் போனாலும் என்ன, போயிட்டு போகட்டும், நாங்கள் பாமுகத்தோட உறவுகளோட நாங்கள் இருப்போம் என்று கூறி, இது உங்கள் சிந்தனையிலிருந்து எனக்கு வந்தது. ஆனால் நான் பிள்ளைகளுடன் தான் இருக்கிறேன். அவர்கள் நல்லாக பார்க்கிறார்கள். அதையும் கூறியபடி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி நன்றி. கிறிஸ்தவ நச்சிந்தினோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொகுத்து வழங்கிய தமிழரக்கா உங்களுக்கு மிக நிறைவான நன்றிகளோட பொது சிந்தனையோட ஜியாக்கா இணைஞ்சி இருக்கிறீங்க. சொல்லுங்க. வணக்கம் அதிபர் அவர்களே, வணக்கம். இல்ல மியூட் எடுங்க, மியூட் எடுங்க. சின்ன பிள்ளை சத்தம் பெற இல்ல, சத்தம் பெற இல்ல. வணக்கம் வணக்கம். அன்பான காலை வணக்கம். உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் சிந்தனை. ஆமா, நேற்று கானக அன்னை திருவிழா மரியன் கப்பலை என்று சொல்லி வாஷன்பர்கில் ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல திருப்பலி நடந்தது. அதுலேயே அந்த ஃபாதர் நிரூபன், அவர் ஆன்மீக பணிய பொறுப்பாளர் நிரூபன் அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோருக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னென்னா, பிள்ளைகளை வீடுகளில் பேசுறதாம், நாய் பேய் மாடு எருமை சொல்லி பேசி அந்த பிள்ளைகளை எதுனா அந்த பிள்ளைகளுக்கு அதே விருப்பாக போயிடும் என்றும், அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி அரவணைக்க வேணும் என்றும், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தொடர்பு. மற்றது ஐபோன் வச்சிருக்கிற பிள்ளைகள், ஒரு 4 வயது பிள்ளைக்கு ஐபோன் கொடுக்கலன்னா அந்த பிள்ளை தூக்கிலிட்டு சித்ததாம் என்றும், அந்தபடியெல்லாம் கணக்க இதுகளை சொல்லியிருந்தார். மற்றது என்னென்னா, அதிசயமான ஒரு புதுமையில் நடந்தது என்னென்னா, மழை பெய்து கொண்டிருந்தது. இதுக்கு வெளியில தான் அது பூசை நடந்த ஒரு சின்ன கோயில். அது 2ஆம் மகா யுத்தத்தின் போது உலகப்போர் நடந்த நேரம் அந்த மக்கள் போய் இதில் தஞ்சமடைந்தவரலாம். அதை ஒரு வேறு ஜெர்மனி ஒரு ஆள் அந்த ஒரு சின்ன கோயிலாக கட்டி அதை வைத்திருந்தார். அது பிறகு ஒரு தமிழ் அவர் தான் அதை நடத்தி அது ஒவ்வொரு வருஷம் அந்த திருநாளை கொண்டாடுகிறவர். அப்போ அவர் சொன்னார், நாங்களெல்லாம் மழை டென்ட் அடித்து தான் நாங்கள் நாங்கள் வெளியில் மழை விடிய மழை வந்திருந்தது, எல்லாரும் நனிய போகிறோம் எல்லாம் நாங்கள் இருக்கீங்களா, உண்மையாக திருப்பலி நடக்கீங்களா, மழையே இல்லைன்னு. அப்போ அது சொன்னார், கணக்க தனக்கு அனுபவம் கிளிநொச்சியில் தான் இப்படித்தான் ஒரு பூசை வைக்க போன இடத்துல வெளியில் வைக்கல, அது இருட்டடித்து மழை பெய்யா போல இருந்தால் மாதாவில் நம்பிக்கை வச்சு அந்த பூசையை அப்படி 2-3 விடியங்களை சொல்லி எங்களுக்கு மாதாசிர புதுமைகளை பற்றி சொல்லியிருந்தால். நேற்றும் அப்படித்தான் நாங்கள் மழையில் நனைய போகிறோம்னு எல்லாரும் குடிகளை விதித்தார்கள். புற பார்த்தா மழை இல்லை, அது பிறகு வெயில் அடித்தது. ஒரு எங்களுக்கு அது ஒரு புதுசுமே அது அனுபவம் அது மாதிரி இருந்தது. அது என்னென்னா, நாங்கள் நம்பிக்கை வைத்து எந்த விஷயத்தையும் நம்பிக்கை வைத்து நாங்கள் விசுவசித்து வந்தால் கட்டாயங்களுக்கு எங்களுக்கு தருவா என்பதை நான் கண்டுள்ளேன். நேற்று ஜினாவையும் சந்தித்தேன், நிருபம் வாசித்தா அவரை நான் சந்திக்க கதைக்க முடியவில்லை, தூரத்திலே கண்டேன். அதை என்ன கண்டனான் அக்கா, கண்டனான் உங்களுக்கு அண்ணான் வர்றதுக்கு இடையில நீங்க அங்கே யாரோடய பேசி கொண்டிருந்தீங்க. அப்ப நான் புறப்பட்டு வந்து விட்டேன்.
நல்லா இருந்தது நேற்று நல்ல எல்லாரும் உண்மையாக அந்த மாதாவுக்காண்டிக்கு எல்லாரும் நீல சாரி உடுத்தி அருமையாக பாடல் குழாம் எல்லாம் அந்த மாதிரி பாடினார்கள். அந்த ட்ரெயின் அடித்ததுக்குள்ள இருந்து மதிய மதிய வணக்கத்துக்குரிய மாதாவுடைய நன்மையானதாக இருந்தது. எனக்கு சந்தோஷமா எந்த இருந்தது. இடம் என்று சொன்னீங்களக்கா? வாசன்பர்க் விடுதி பக்கத்துல வசந்தா அவருடைய அங்க அவைகள் எல்லாம் பாரவே கவிக்கோ அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து கிறிஸ்துவ பாட்டு பாட நேற்று அங்கே ஒரு தேர் அங்க சாய்பா கோயிலுக்கு தேர் என்று சொல்லி ஒரு இந்து மக்கள் வேவரையில் முழுவதும் கிறிஸ்தவர்கள் குறைவாக தான் இருந்தார்கள். இந்து மக்கள் அதிகம் பேர் வாரவைகள் சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்தவைகள் கடலை கொடுத்தார்கள், பொங்கல் கொடுத்தார்கள், சாப்பாடெல்லாம் நேத்திக்கு கொண்டு வந்து கொடுக்குறவர்கள் அப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் இந்து மக்கள் நேற்று குறைவாக இருந்தது. அங்கே ஒரு கோயில் ஒரு தேராம் நேற்றுன்னு சொல்லி அதிகம் பேர் வரையில். ஆனால் அமைதியான முறையில் பக்தியான முறையில் மிகவும் சிறப்பாக அந்த திருவிழா முடிந்தது. மாதாவுக்கு நன்றியேன். நானும் போனது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நன்றியை கூறிக்கொள்வோம். மாதாவுக்கு நன்றி. நன்றி. நானும் விடைபெறுகிறேன் செல்வி. நன்றி அக்கா. நன்றி. நன்றி அக்கா. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்குன்னு பாருங்க. நெபிசக்கா, நீங்கள் சொல்ல போறீங்களா? நானும் காலையில் வெளியில் போயிருந்தேன், பாமசிக்கு போயிருந்தேன். அப்போது வாகன போக்குவரத்து அந்த சமிக்கை விளக்குகள் ஒன்றும் அந்த வேலை செய்ய இல்லை. அப்போது அந்த வாகனங்கள் மெதுவாக போய்கிறோம். அதனால மிகவும் ரெஸ்பெக்டாகவே அதை நடத்தி கொண்டு விளக்கு வேலை செய்யல, சமிக்க வேலை செய்யல. போக்குவரத்துகள் மெதுவாக நடந்தாலும் வாகன ஓட்டிகள் வந்து அந்தந்த இடத்துல நின்று அடுத்ததுக்கு இடம் விட்டு இந்த இங்கிருந்து போறதுகளுக்கு இடம் விட்டு அப்படி ஒரு ரெஸ்பெக்டாக அதை நடத்தி கொண்டிருக்கும் போது நான் பார்த்தேன். விதிமுறைகளுக்கு நாங்க எப்படி கட்டுப்பட்டு நாங்க இருக்க வேண்டும் என்பதை அது இல்லாத போதும் நாங்கள் அதை எங்களோட பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு விதிமுறை இல்லாத போது இப்ப இன்றைக்கு உதாரணமாக வாணிமோகன் அவர்கள் இல்லை, ஆகவே செல்வி அவர்கள் நீங்க இருக்கிறீங்க, அப்ப நாங்க உங்களோட இணைஞ்சு நாங்க இதை நடத்த வேணும் என்ற ஒரு விதிமுறை. அதை நான் காலையில போகும்போது தான் கண்டிப்பா பாமசி போகும்போது எனக்கு அந்த மருந்து அவர் சொன்னார்கள் 1 மணிக்கு நேரத்துக்கு பிறகுதான் நீங்க திரும்பி வரணும். ஏன்னா ஒன்னும் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க, அது எங்களோட இன்டர்நெட் ஓடிநெட் ஒன்றும் வேலை செய்யாது, நீங்க 1 மணிக்கு நேரத்துக்கு பிறகு நான் வரணும். அப்ப நாங்க எனக்கு முக்கியமான ஒரு மருந்து இன்றைக்கு போட வேணும், இந்த மருந்து ஒன்று மட்டும் எனக்கு தாங்க, நான் பிறகு பின்னேற மாறேன். அவங்க 1 மணிக்கு நேரத்துக்கு பிறகு வரைச்சுனாங்க. நான் 1 மணிக்கு நேரத்துக்கு பிறகு எனக்கு வர முடியாது, நீங்க இப்ப உங்களுக்கு வேணும்னா தாங்கன்னு சொல்லி இந்த ஒரு அட்டையை மட்டும் எனக்கு தந்தா, அந்த மருந்து அட்டை எனக்கு முக்கியமான மருந்து, இந்த ஒரு அட்டையை மட்டும் தந்தா மருந்து துண்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க பிறகு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அந்த எல்லாம் பண்பாக நடந்தது. அதான் நான் சொல்றேன், நாங்க விதிமுறைகளுக்குள்ள நாங்க சொல்லித்தான் நாங்க அந்த விதிமுறைகளுக்குள்ள இருக்க வேணும்ன்றது இல்லை. இல்லாத போதும் நாங்க எங்களுடைய அந்த நேரத்தை கடைப்பிடிச்சு அந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிச்சு நாங்க நடந்தா எங்களோட வாழ்க்கையில நாங்க வெல்லலாம். கொஞ்சம் மெதுவாகத்தான் போகும், நேரங்கள் போனாலும் ஒழுங்காக நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம அப்படி இப்படி நடக்கிற ஒரு தன்மையை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த இந்த விதிமுறைகள் உண்மையிலேயே அது முக்கியமான, இந்த இங்கத்தை பொறுத்த மட்டும் அது முக்கியமான அந்த பெருவிழாச்சிகள் முக்கியமான ஒன்று. என்ன ஆனா யாருமே இல்லாமல் வந்தவர்கள் தாங்களாக இருந்தாலும் யாரும் ஒருவர் நின்றாங்க இல்ல, ஒருத்தரும் இல்ல. அவர்கள் இங்கிருந்து போகும்போது இங்கிருந்து போவவர்களும் மெதுவாக வரார்கள், அவர்கள் நின்று விட்டார்கள். அப்ப இங்கிருந்து போனவர் இவருக்கு தான் பிரியோரிட்டி என்று இருந்தாலும் இவர் அவங்களுக்கு முதல் இவர் பிறகு போறாரு. அப்படி ஒரு பண்பான இதுகளையும் நான் பார்த்தேன், பஸ்ல இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். சிறப்பாக இருந்தது, எனக்கு இன்னைக்கு சிந்தனையாக வந்திருந்தது எனக்கு. அதுதான். நன்றி. ஆமா, கூடுதலா உடனடியாக ஆட்கள் வந்து அதை பிளாக் பண்ணி நிப்பார்கள். ரோட்ல மக்கள் கடந்து போற பாதையும் இருக்குத்தானே, அப்ப அவர்கள் வாகனங்கள் நின்றது, மக்களும் ரெஸ்பெக்டே பண்ணித்தானே. வாகனம் வந்து இவங்களும் நிக்கிறாங்க, வாகனம் நிக்குதுன்னு சொல்லும் போது அப்ப 2 பேருக்கும் ரெஸ்பெக்ட். அது வாகனத்துக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மக்களுக்கும் அவரோட ரெஸ்பெக்ட். அது அந்த பண்பான ஒரு இதை நான் ரோட்ல பார்த்து அதை சொல்றேன். நன்றி. வேறு யாராவது? டேவிட் அண்ணாவும் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் டேவிட் அண்ணா, சிந்தனைக்கு திருப்பி இணைஞ்சிருக்கிறாரு. பொது சிந்தனையை சொல்ல அதிபர் அவர்கள் ஏதாவது சொல்ல போறீர்களா? பேசுவோம். எப்படி எனக்கு ஒரு சின்ன தகவல் தாங்க. அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் என்னென்ன? அடுத்து தனி பொறிச்சொல் தரையில வாணியல் போட்டு விடையில நான் ஊட்டு கொண்டு கொடுத்திருக்கிறேன். போட இல்லையா? பொறிச்சொல் தினக்கவி
நீங்க என்ன சொன்னீங்க? தினக்கவி ஜெயாவின் ஊற்று ஊற்று அறிவு ஊற்று ஊற்று. ஊவண்ணா. ஊவனா டூவனா இத்தனை டூனா ஊற்று. ஊற்று செய்திருக்கிறீங்க. செய்திருக்கிறீங்களா? இது நாங்கள் தான் நேரம் அந்த தந்தபடியால் பரவாயில்ல. நாளைக்கு நல்லதா தர சரி, அப்ப இன்று பரவாயில்ல. ஊற்று செய்யுங்க. நான் அடுத்த 3 சொல்லு போட்டு விடுறேன். ஓகே. வேற என்ன நிகழ்ச்சி தினக்கவியை தொடர்ந்து? அறிவு களஞ்சியம். அறிவு களஞ்சியம் மத்தோடு நிறைவுக்கு வருகிறதா? ஆமா. சரி சரி, ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடருங்க. ஒரு சின்ன கேள்விதான். எல்லாரும் சிந்தனை சொல்லி போட்டு வெட்டிட்டு போயிட்டாங்க. அதுல பத்மினி அவர்கள் வேற போன்ல இருப்பார், டேவிட் அண்ணா வேற டிவில இப்ப ஆன்மீகம் பார்த்து கொண்டிருப்பார். அப்படி இங்க இருக்க மாட்டினோம். ஆனா ஒரு கதை என்னென்றால், அண்ணா அவர்கள் சொன்னார், ஃபாதர் நிருஜன் சொன்னார், பொது பொது பிரார்த்தனையா குடும்ப பிரார்த்தனைகள் செய்யும்போது ஆன்மீக படிப்பதற்கு வாங்குவோம். செபமாலையா? அப்ப தவளை சொன்னார், பாவமுகத்துக்கு வாங்குவோம், அதெல்லாம் சரியா இருக்கும் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் நடக்காது. என்றால் பாவமுகத்துல நடக்குதா உண்மையில? சும்மா பகுதிதானே. இப்ப செல்வி அவர்கள வீட்டுல யாரு மகன் கண்டுகொள்ள மாட்டார். அவருடைய ஒரு பிள்ளை ரெண்டு வெப்பமே வினோலினி என்று வெப்பம், அவர் கண்டுகொள்ள மாட்டார். வேற யாரும் இல்லை இதுல. அப்ப இருக்கிற ஒருத்தருடைய பிள்ளைகளும் அளவு கூட சொல்ல மாட்டார்கள் கண்டாலும். அப்ப இங்க என்ன வேலை செய்யணும் என்று கூட எங்களுக்கு தெரியாது. வேலை செய்யணுமோ இல்லை, கல்யாணம் கட்டினது கூட தெரியாது. சரி, கட்டி 4 பிள்ளை இருக்கன்னு ஒரு பிள்ளை சொன்னார் எங்கேயோ கண்ட இடத்துல. அப்படின்ற மாதிரி அது சும்மா அப்படி நடக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்ப கூட்டு சவமாலை செய்த வீட்ட பிள்ளைகள் எல்லாரும் அம்மா அப்பாவுடைய பக்கத்துல வீடு எடுத்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மட்டும் இல்லை. அப்ப உண்மையான காரணத்தை தேடுவோம். இன்றைக்கு அது இப்ப காய்ச்சி பிரியோசனம் இல்லை, அது கேள்வியாவே விடுறாரு. அப்ப உண்மையா என்ன நடக்குது? அப்ப ஃபாதர் நிரோஜன் என்ன உண்மையை சொல்லி தந்திருக்கோம் எங்களுக்கு? அவர் சொன்ன செய்தி ஏற்கனவே தெரியும் தானே, இல்லை பிரணாமும் சொல்ல போற செய்தியும் உங்களை எல்லாருக்கும் தெரியும். திருப்பி நான் அதை திருப்பி சொல்றதுல அங்க ஒரு தற்கொலை செய்தார், இங்க ஒரு டிவோர்ஸ் எடுத்தாருன்னு கதை விடுறதுல பிரியோசனம் இல்லை. சரியா? ஒரு 10 பில்லியன்ல ஒரு பிள்ளை மொபைலால பழுதா போயிருக்கும். அதையே வச்சுக்கொண்டு கதைக்கிறது பெருசா. ஆனால் 10,000 பிள்ளைகள் மொபைல்லயே வேலை பார்க்குது. 5,000 யூரோ சம்பளம் மாசத்துக்கு, இல்லையா? அப்ப அப்படி செய்ய முடியாது. உண்மையா என்ன காரணம் அதுக்கு? எனக்கும் அதுல அவ ஜியாக்கா சொன்ன சிந்தனையில உடனே வந்தா, 4 வயது பிள்ளை தற்கொலை செய்யற அளவுக்கு அந்த அளவுக்கு தொலைபேசி வேலை செய்து இருக்குமா அந்த பிள்ளைக்கு? எங்க நடந்தது? எப்படி நடந்தது? என்ன தெரியல. அக்கா சொன்னவன் அவர் சொன்னவர் அவர் சொல்லல, அவருக்கு ஃபாதர் சொன்ன கதை. அதான் ஃபாதர் முடிச்சுக்கோங்க. இங்க எந்த நாட்டுல இங்க நடந்தேன் எந்த செய்தி நடந்தேன்னு சொல்லி உடனே நானும் அதை சிந்திக்கேன். டக்கண்டு உடனே 4 வயது இல்ல சிந்திக்க இல்ல. இப்ப அறிவி கலைஞர் ஜெயநடசன் செய்தி தர்றார், நீங்கள் கேள்விக்கடையும் செய்தி தர்றீங்கள். உங்களுக்கு ஆகப்பட்டதோ செய்தியில இந்த செய்தி? சரி, அப்படி ஒரு 8 பில்லியன்ல ஒரு 5 சம்பவம் நடந்தது தூக்கி கொண்டு வரையில. எல்லாத்த கையிலையும் மொபைல். இதுல யார்ட்ட கையில மொபைல் இல்ல சொல்லுங்க? இருக்கு. எல்லாட்டையும் இருக்கு. உங்களோட பிள்ளைகள் யார்கிட்ட பிள்ளைகிட்ட கையில மொபைல்? எல்லாட்டையும் இருக்கு. சின்ன குஞ்சு உங்களோட பேர பிள்ளைகள் கையில யார்கிட்ட கையில மொபைல் இல்ல? எங்கட பேர பிள்ளைகள்கிட்ட இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, சொந்தமா இல்லை, எத்தனையோ கணவன் மனைவிட்ட, எத்தனையோ ஐரோப்பாவிலேயே எங்கட பாமு உறவுகளுக்குள்ளேயே பெண்களிடம் மனைவிமாரிடம் மொபைல் இருக்கிறது. ஆனா அது கணவனின் மொபைல். அவர் தான் மொபைல் பில் கட்டுவார், தேவையாண்டா கிரெடிட் போட்டு விடுவார். அது மாதிரிதான் பேர பிள்ளையும் வச்சிருக்குது. பேர பிள்ளைகள் எங்கட பேர பிள்ளை இல்லைன்றதை வாபஸ் வாங்கி கொள்ளுங்க. உண்மையா இல்லையா? எத்தனை பெண்கள் மனைவிமார்கள் நீங்கள் உங்களோட சொந்த போன் வச்சிருக்கீங்க? வணக்கம். ஒரு ஆள் மகன் தான் தன்னுடைய அப்படி இல்லாம பொதுவா சொல்லுவோம். இப்ப எந்த போன் நானே பில் கட்டி
நானே கண்ட்ரோல் பண்ணி நான் வச்சிருக்கேன்றாங்க கையெழுத்து கொண்டு போன் செல்லியோர்கள் வீட்டுல அவருடைய கணவர்கிட்ட கேட்கணும் உங்கள்கிட்ட சொந்தமா மொபைல் இருக்கும் இல்ல இல்ல அதையும் கேளுங்க, பக்கத்துல நிக்கிறேன். இல்ல அதையும் பக்கத்துல- செல்விதான் நிர்வகிக்கிறாரோ தெரியல. இல்ல 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 எந்த போனுக்கு நான் பே பண்றேன்னா அவற்ற போனுக்கு அவர் பே பண்ணுவார், மகனுடைய பையனுக்கு அவர் பே பண்ணுவார், அவ்வளவுதான். சரி, ஆனா அது கனவு வீடுகள்ல இல்ல. எனக்கு இந்த மகள் தான் பே பண்றோம். கணவன் பே பண்ணுவார் அல்லது மகன் பே பண்ணுவார், நாங்க என்னோட வைக்கிறோம். போனுக்கு என்ற மகள் தான் பே பண்றோம். அப்ப சரி, செல்லியர்கள் சொன்னார் தண்ட பேர பிள்ளைகிட்ட போன் இல்லையண்டு, ஆனா பாவிக்கிறவியல். அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்கள்கிட்ட செல்போன் இப்ப அப்படி என்றும் சொல்ல, இப்ப நான் எந்த பணத்துல, நான் எந்த சொந்த பணத்துல நீங்கள் மட்டும்தான் இதுல குவாலிஃபை பண்ணி இருக்கீங்க. சரிதான். இப்ப மற்ற எல்லாரும் மகனோ கணவனோ பே பண்ணி எனக்கு போன் தந்திருக்கிறோம். எந்த பேர பிள்ளைக்கு அப்பா பே பண்ணிட்டு விளையாடத்தாரு. இது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் ஒன்று கேட்டேன். எல்லாம் ஒன்றுதானே? அப்படி சொல்ல முடியாதானே? அவன் அப்பா அம்மா பே பண்ணி போட்டு விளையாட குடுக்குறேன்னு சொல்றது அதே மாதிரிதான் மகன் பே பண்ணி போட்டு அம்மாட்ட விளையாட. இல்ல எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே புரிஞ்சுது. உங்களே வேத்திட்ட உங்களை அங்கால போட்டாச்சு. இப்ப மற்றவர்களை பத்தி பேசுறோம். அதனால அப்படி அல்ல, போன் எல்லாரும் தான் பாவிக்கிறோம். எல்லா போன் பாவிக்கிற பிள்ளைகளும் கழுத்தை நெரிச்சு கொல்லவும் இல்ல, தற்கொலை செய்யவும் இல்ல, பாஞ்சு ஓடவும் இல்ல, 10 வயசுல காதலிச்சுட்டு தனிய போய் வாழவும் இல்ல. சும்மா பொய்க்கதை இதெல்லாம். அங்க ஒன்று நடக்கிற சம்பவங்களை தூக்கி கொண்டு பூதாகரமா போடுறது. இப்ப எனக்கு போன மகத்துவம் தெரியலன்னு வைங்கோ, நான் போனை பற்றி எடுத்து காய்ச்சி கொண்டே இருப்பேன். எனக்கு போன் பாவிக்க தெரியாது, சும்மா வச்சிருக்கேன் போனை. ஆனா போனால ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற நான் என்னுடைய பிள்ளைக்கோ பிள்ளைக்கு போன் போடாதுன்னு சொல்லுவேனா? இன்றைக்கு லண்டன்ல ஆண்டு 1 தவிர 2வது ஆண்டு வகுப்புல இருந்து அவங்களுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே இன்டர்நெட் ஆன்லைன்ல தான் கொடுக்குறார்கள். ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு வரணும், அடுத்த கிழமை என்னென்ன பாடங்கள் என்னென்ன நேரம் நடக்கும்னு சொல்லி. அப்ப பிள்ளைகளை தூண்டுறார்கள், அம்மா மட்டும் பார்க்கலாம், நீங்களும் செக் பண்ணணும். அதுல இருந்து பிள்ளை செக் பண்ணது அம்மா உறுதிப்படுத்தி ஒரு இடத்தை டிக் பண்ணணும். அது எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது. நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி ஃபாதர் சொல்லுவார், எப்படி நடாமோன்னு சொல்லுவார், போன் பாவிக்காதீங்க, கவனமா இருங்கோ, பிள்ளைகிட்ட தேவையில்லாம கொடுக்காதீங்கன்னு. அதெல்லாம் போயிட்டுது இல்லை, அங்கேயோ வேற இங்கேயோ போயிட்டது இல்லை. நான் கேட்ட கேள்வி அதல்ல, பிள்ளைகள் செவமாலை கூட்டு செவமாலை செய்த பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோரோடு தான் இருக்கிறார்களோ? பாமுகத்தோட வளர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஐக்கியமா திரியணுமோ? அதைத்தான் நான் கேள்வியா கேட்டேன். ஒரு காலத்துல கண்டுபிடிப்போம். யாரு கதைச்சிங்க வேற யாரும் இணைப்புல எனக்கு தெரியாம. இந்த நாட்டை பொறுத்த மட்டும் அப்படி இப்படி எங்கட நாட்டை பொறுத்த மட்டும் நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்த போது அந்த இரவுல மாலை 6:30 மணின்னு சொன்னா கட்டாயம் நாங்க எல்லாரும் இந்த குடும்ப சோமாரியில குடும்பமாக நாங்க இணைந்துட வேணும். கட்டாயம் அந்த நேரத்துல நாங்க நிக்க வேணும், இல்லாட்டி எங்களுக்கு தலையில குட்டு விழும், நொல்லு விழும், எல்லாம் செய்யும். அந்த 6:30-7 மணிக்குள்ள நாங்க உண்மையிலேயே அப்படித்தான் நாங்க பயிற்றுவிக்கப்பட்டோம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு விளையாட்டுகள் பொழுதுபோக்கள் அப்படி ஒன்றும் இருக்கல. இல்ல, அது ஒப்பிட இயலாது. இந்த காலத்தோட அந்த காலத்தை ஒப்பிட இயலாது. இணையதளம் வந்ததுக்கு பிறகு அந்த காலத்தை கதைக்கலாம் தவிர ஒப்பிட இயலாது. ஏன்னு சொன்னா இந்த காலத்துல பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளை டியூஷனுக்கு போய் படிக்கிறாங்க, பிள்ளைகள வேலைத்தனங்கள் அப்படின்னு சொல்லும் போது இடைஞ்சு வர முடியாது அவங்களுக்கு. அவர்களுடைய ஆன்மீகத்தை நாங்க சொல்லலாமே ஒழிய வழிபடக்கூடியது அவர்கள் தான். பிள்ளைகள் வழிபடணும். நாங்க சொல்லி ஒரு அறிவுரையை சொல்லி கொடுக்கலாம் அவர்களுக்கு, இப்படி செய்யுங்க, நாங்க அப்படி செய்தோம்னு சொல்லி. அதை அவர் கடைபிடிக்க வேண்டியது அவர்கள் தான், நாங்க திணிக்க முடியாது அவர்கள்கிட்ட. அதே வேளையில இந்த பொதுவாக இப்ப செலிரித்தியானந்தன் அவர்கள் கண்டுபிடிக்கலாம் இதுக்கான பதிலே. பத்மினி அவர்கள் சொல்ல முடியாது. 2வது மகள் தன் துணையை தேடிட்டார், அவர் வேலை செய்யும் போதே தேடிட்டார்கள். இந்த தேவாலயம் சென்று வருகிற பிள்ளைகள் சர்ச்சுக்கு, இப்ப எனக்கு தேவாலயம் என்று சொல்ல முடியாது, சபைகள் என்றுதான் சொல்ல வருது. அந்த பிள்ளைகள் தினமும் போய் வாரம் கலந்து கொள்ற பிள்ளைகள் யாரும் 30-40 வயசு தாண்டி கல்யாணம் கட்டாம இருக்கணுமோ? கல்யாணம் கட்டாம ஆனால் அதிகமான பிள்ளைகள் வயது தாண்டி, வயதுன்றது திருமணத்துக்கு வயது இல்ல, சும்மா எங்களை பழக்க வழக்கத்துல வயது வச்சிருக்கோம்,
தாண்டி அதிகம் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். ஏற்றுக்கொள்றீங்களா? ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்றா நீங்க தேட தொடங்குங்க. இன்றையில இருந்து ஒரு 3 மாத பயிற்சி. சரியா? ஏனென்றா அதிகமாக எங்களுக்கு அந்த சமூகத்தோட தொடர்புடைய பிள்ளைகள் இப்ப ஒரு 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 வாரத்துக்கு முற்பட்ட கதையோட எங்கள் இளையவருடைய நண்பி ஒருவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டா என்று சொல்லி ஒரு செய்தி வருது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் முன்பு சர்ச்சுக்கு போறேன் இல்லையா, இப்ப ஒரு 6 மாசமா அம்மா கொஞ்சம் வற்புறுத்தி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வான்னு சொல்லி போனோன்னு காதல் வந்துட்டு அவர்கள் இப்போது திருமணத்துக்கு குடும்பம் கலந்து விட்டார்கள். விரைவில் எழுத்து திருமணம் நடக்க போறது என்றுதான் போன வார செய்தி. இது நான் எல்லா இடமும் பாக்குறேன். இது என்னென்றால் இதுக்கு கிறிஸ்தவம், சைவம், இஸ்லாம், ஜெயினிசம் என்று வித்தியாசம் இல்லை. சமூக தொடர்பாளர்கள் இல்ல. அதே நான் இப்ப நான் சொல்ல வந்தேன் கூட்டு சபை மாலையை வச்சுதான் நான் சொல்றேன். வீட்டுல எங்கட கட்டுப்பாட்டுகள் இருக்கேக்கல நாங்கள் அன்பாலியோ அல்லது வெருட்டியோ ஒன்றை செய்யுது. இப்ப தோசை சாப்பிட விருப்பம் இல்லாத பிள்ளையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தோசை சாப்பிட பண்ணி இருக்கிறோம். ஆனா குறிப்பிட்ட வயது வந்தோடனே பிள்ளை அப்படியே தள்ளி விடும். அம்மா எத்தனை நேரம் சொன்னான் தோசை வேண்டாம் எனக்கு சொல்ல கேட்டுருக்கீங்களா இல்லையா வீட்டுல? அதனால நேஸ்வரி பரவலே நாங்கள் எல்லாருமே கூட்டு சபமாலை செய்தோம் என்பதை விரும்பி செய்யவில்லை. அது வீட்டுல அப்படி ஒரு கட்டுப்பாடு. கட்டாயம் 6 மணி என்றா எல்லாரும் முழங்காலிட வேணும். இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சிறிய மன்னிப்போடு இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது கூட்டு சிவமாலை என்றாலே கூடி ஜபிப்பதுதான். அதை விளங்கி கொள்ளணும். முதலாவது கூட்டு ஜெபமாலை என்று சொல்லி சொன்னால் குடும்பத்துல தாய், தகப்பன், பிள்ளைகள், பேத்திமார், பேரன்மார் இருந்து கூடி ஜபிப்பதுதான் கூட்டு ஜெபமாலை. இந்த கூட்டு ஜெபமாலை என்று சொல்லி வரைக்கலே எப்படி பிள்ளையால் போயினோம் அங்க போயினோம் சொல்லி எப்படி நாங்கள் தீர்மானிக்க முடியும்? அது தவறான ஒரு கருத்து. இல்லையா? நீங்க மிக தவறாக அதை கதைக்கிறீங்க. நான் சொன்ன அந்த கதை வேறு, இந்த கதை வேறு. இல்ல இப்ப நீங்கள் அதாவது அது சபைகளுக்கு பேரே அதுக்கு கூட்டு ஜெபமாலை. கூட்டு ஜெபமாலை என்று சொன்னால் எல்லோரும் கூடி இருந்து ஜபிக்கிறதா இல்ல. அதை நான் என்ன எப்படி சொல்லி கேட்டது உங்கள்கிட்டயே கேட்கிறேன். நீர அது வீட்டுல பெற்றோர் வீட்டுக்கு ஒரு முறை இருக்குது என்ற போது விருப்பம் உள்ள பிள்ளையும் விருப்பம் இல்லாத பிள்ளையும் அந்த சபமாலையில் கலந்து கொள்வார்கள். சரியா? அது இங்க ஐரோப்பாவிலும் இருக்கிறது. எங்களோடு இருக்கும்போது தங்களோட சொந்த கால சிலது செய்ய முடியாத வரைக்கும் அதுதான் தோசை கதையை கொண்டு வந்து நான் கூட்டு ஜெபமாலை செய்வார்கள். ஆனா அதுக்கு பிறகு அவர்கள் விரும்பின இடத்துல செய்வினம், தனியா செய்வினம், அம்மா அப்பாவோட சில வேளையில எல்லாம் உண்டா இருக்க போறது. அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, ஐரோப்பாவில நீங்கள் இருக்கிறீர்கள். 18 வயதுக்கு மேலே என்று சொல்லி சொன்னால் ஒரு தனிப்பட்ட பிள்ளை தானாகவே முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் அந்த பிள்ளைக்கு உண்டு. இது துருவா. அதாவது ரைட்ஸ் இருக்கு, அந்த பிள்ளைக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆகவே அதுக்கு மேல அதுக்கு முதல் 18 வயதுக்கு கீழே இருக்கேக்குள்ள அந்த பிள்ளை இதன்னைக்குள்ள இங்க பிரான்ஸை பொறுத்த அளவில் 18 வயது வந்தேன்னு சொல்லி சொன்னால் வீட்டில இருந்து நீ ஏன் இருக்கிறாய் என்று சொல்லி தாய் தகப்பன் கேட்டு வெளியிலே அனுப்புற நிலைதான் இங்க உண்டு. காரணம் இங்க அந்த பிள்ளை 18 வயதுக்கு மேல இந்த பிள்ளை இருக்குமா இருந்தால் அந்த வீட்டுல உள்ள வருமான வரி கூட்டுவாங்க. அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்குள்ள அலோகேஷன் ஃபேமிலியால் அது இது அப்படி சொல்லி இருக்க அரசாங்க சலுகைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அந்த பிள்ளை வீட்டுல இருக்கிறதால தாய் தகப்பன் எந்த உதவியும் பெற்றுக்கொள்ள இதால அந்த பிள்ளையும் தூண்டப்படுகிறது வெளியேறதுக்கு. அதே நேரத்துல இந்த அரசாங்க கட்டுப்பாடுகளும் அந்த மக்களை தூண்டுது. அப்ப ஆகவே இந்த இங்க பிரான்ஸை பொறுத்த அளவுல ஐரோப்பா பிரித்தானியாவையும் பொறுத்த அளவில் எடுத்துக்கொள்ளுவோமே, பிள்ளைகள் 18 வயது வந்த உடனே அவர்கள் தங்களுடைய உயர்கல்வி அதாவது யூனிவர்சிட்டி அப்படியான பல்கலைக்கழக படிப்புகளோட சம்பந்தமாக அவர்கள் ஒதுங்கி கொண்டு தங்களுக்கென்று சொல்லி ஒரு ரூமை தயாரிச்சு கொண்டு தாங்களாகவே போய் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள். இதுக்குள்ளேயும் இன்னொரு விஷயம் என்று சொல்லி நீங்கள் அந்த சொன்ன விஷயத்துக்கு வருகிறேன். அதாவது இங்க இந்த பூசுவா என்று சொல்லி ஒரு சமுதாயம் ஒன்று இருக்குது. இவங்கள் இங்க யாரோடையும் சேர மாட்டாங்க. இவங்களுக்கு சொல்லி ஒரு தனிப்பட்ட கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு இப்ப சாதாரணமாக எங்களுடைய எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல மட்டுமில்லை, அங்க வர மாட்டாங்க, வர்றதில்லை. அதாவது எங்களுக்கு அயல் கிராமங்கள்ல உள்ள எல்லோரும் வருவார்கள் இந்த பூசுவாவை சந்திக்கிறதுக்காக. இங்கதான் அநேகமாக அவர்களுடைய திருமணம் இங்க நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க சந்திக்கிறார்கள். அப்ப ஆகவே அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பூசுவாகின்ற கம்யூனிட்டி
நான் இப்ப சொல்ல வர்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த பூர்வான்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்துல இருந்து வந்த அரச பரம்பரைகள், இந்த அரச பரம்பரைக்குள்ளதான் பிஷப்மாரும் சுவாமிமாரும் சிற்றமாரும் இவை அப்படி என்று சொல்லி இந்த கோயில்களை நிர்வகிச்ச இது. அதாவது அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இங்க ரெவல்யூஷன் நடந்தது 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நிலப்பிரபுக்களுடைய அவங்கெல்லாம் சுவாமிமார் சிஸ்டமாரா இருந்தாங்க, மேட்டாணிமாராயும் இருந்தது. அப்ப இந்த நிலப்பிரபுக்களுக்கும் இந்த சாதாரணமான எளிய மக்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருந்தது. இவங்களுடைய நிலத்தை வந்து அவங்க குத்தகை கெடுத்து நிலத்தை விதைச்சு கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த அறுவடை முத்தின காலத்துல வந்து இந்த இவங்களுடைய இந்த எஜமானருடைய இந்த நிலப்பிரபுக்களுடைய புறாக்கள் போய் அவங்களுடைய இதே தின்னும், இவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அந்த கோதுமை விளைஞ்ச வயல்வெளிக்குள்ள போய் இதுகள் எல்லாத்தையும் செய்வாங்க, அந்த குதிரைகளை ஓடுவாங்க இதன்பாங்க. அதாலே அவங்களுக்கு அந்த வெறுப்பு வந்துதான் இந்த அதாவது இதை போய் திருச்சபை சொல்லும் என்னுடைய சொன்னால், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் போய் முதலாவது உங்களுடைய திருச்சபை அதிகாரிகள்கிட்ட சொல்லி, அதாவது சுமாய்மார் பிஷப்மார் அவைகிட்ட போய் சொல்லும். அப்ப அங்க போய் சொன்னால் அங்க இருக்கிற முழுக்கள் மேர் இங்க போய் விளையாடினவனும் புறா வளர்க்கிறவனும் சுவாமிமாட்டையும் சிற்றமாட்டையும் மாக்கலாம். அவை வந்து அவை ஒரு நிரந்தரமான தீர்வு எடுக்கிறேன். இந்த நிரந்தரமான தீர்வு எடுக்காததால் தான் பிரான்ஸ்ல வந்து 1789 ஆண்டு அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனே நடந்தது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த சமுதாயம், இந்த நிலப்பிரபுத்துவ சமுதாயம் இன்றைக்கும் பிரான்ஸ்ல ஒதுங்கித்தான் வாழுது. இவங்கள் ஒரு அது இதை மேல் சாதாரணமா சொல்ல போனால் ஒரு சுப்பமாஷே ஒரு கடையில கூட வந்து சாமான் வேண்ட மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த தனிப்பட்ட அவங்களுக்கு சொல்லி ஒரு கடை, அவங்களுக்கு சொல்லி ஒரு பழக்க வழக்கம், அவங்களுக்கு சொல்லி ஒரு கலாச்சாரம், அவங்களோட கையில கூட ஒரு மோதிரத்தை பார்த்தால் அதுல சீல் வச்சு அந்த குடும்பத்தின் அந்த அதிகாரம், அந்த 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 அவங்களுடைய அத்தாரிட்டி, அந்த சீல் வந்து ஒரு எழுத்து போட்டு அந்த அந்த முத்திரையிலே இருக்கும். அந்த முத்திரையை பார்த்தோன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் கிளாஸ் பண்றாங்களோ எப்படி என்று சொல்லிச்சுன்னா, இவன் இன்ன சாதி, இவன் இன்ன சாதி, இவன் இந்த குடும்பம், இவன் இந்த குடும்பம், அப்படிப்படின்னு சொல்லி இதுக்குள்ள திருமணங்கள் நடைபெறுகிறது. இதுதான் இங்க உள்ள அந்த பூசுவாவுக்கும். மற்றது இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இப்ப இந்த ஏழை எளிய மக்கள் இருக்கிற இதுக்குள்ள வந்து ஸ்ரீலங்கனும் கல்யாணம் முடிப்பான், பாகிஸ்தானியும் கல்யாணம் முடிப்பான், பங்களாதேஷ்காரனும் கல்யாணம் முடிப்பான். சாதாரணமா நீங்கள் பிரான்ஸுக்கு வந்து போயிருக்கிறீங்க, இந்த லாக்கூர்னவென்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு டெபார்ட்மோ 93 93 94 92 விடுங்க. இப்ப நாங்கள் இருக்கிற ஏரியாவெல்லாம் சரியான இதான இது. அங்க வந்து பூசுவாவுகள் கூட இருக்கிறாங்க. 92 78 கூட இருக்கிறாங்க. இப்ப நான் இப்ப நீ நிக்கிற இடம் வந்து 91. உங்களுடைய மைத்துணி தங்கை கலைவாணி அவருடைய அக்கா இருக்கிறான் 91. இங்காலே எல்லாம் வந்து அந்த வித்தியாசம் பார்க்க மாட்டான். முஸ்லீம் வந்து கத்தோலிக்கனை மணப்பான், கத்தோலிக்கன் வந்து இதை மணப்பான். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இப்போ புரொட்டஸ்டான் சேர்ச்சுகள்ல வந்து அந்த பிரச்சனை இல்லை. அங்க எல்லாரும் போவாங்க, இதன் மங்கள் கலப்பாங்கள் அவங்க. ஆனா கத்தோலிக்க திருச்சபையில ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நிர்ணயம் ஒன்று இருக்கு. அதாவது கல்யாணம் என்று சொல்லி சொன்னால், கல்யாண டிவோர்ஸ் எடுத்தால் கல்யாணம் இதன்றது அதுவே கல்யாண கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது அந்த கட்டுப்பாடுகள் நடந்து இதென்றாலும், அதாவது சாதாரணமா ஒரு பிள்ளை வந்து விருப்பம் இல்லாமல் டிவோர்ஸ் எடுத்து கொண்டு போனால் அந்த அவருக்கு 3 வருஷம் அவருக்கு அவற்றை ஒரு இதுவும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். அவருக்கு ஒரு கவுன்சில் வந்து இதண்டு அப்படியான அந்த நடைமுறைகள் இருக்குதுதான், இல்லையன்றது இல்லை. ஆனால் குடும்பம் என்று சொல்லி வரைக்கல அந்த 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து அந்த நேரத்துல ஏதோ தாய் தப்பனுடைய ஒத்து இதண்டு வீட்டுல இருக்கணும் என்றதுக்காக வற்புறுத்தலின் காரணத்தினால கூட குடும்ப சுகமால சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுதான் நடைமுறை, இதுதான் நியதி என்ன பொறுத்தளவுல இது. ஆனால் இலங்கையை பொறுத்தளவுல நாங்கள் இருக்கிற காலத்துல அது சகோதரி நடேசன் அவர்களுக்கு தெரியும், நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு தெரியும். காலாதி காலத்துக்கும் அது எவ்வளவு வயது வந்து திருமணம் போனாலும் அப்படியே பேரன் பேத்தி பூட்டி அப்படின்னு சொல்லி அந்த கூடுதலாக அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த கூட்டு குடும்பம் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை பின்பற்றப்பட்டு நடந்தது. ஆகவே அங்க வந்து எப்பவுமே அந்த கூட்டுச்சோமால இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐரோப்பிய வாழ்க்கையை பொறுத்தளவுல நான் வேலைக்கு போயிட்டு வீட்டை வந்தால் ஏதோ 12 மணிக்கு வீட்டை வந்தால் என்னுடைய கூட்டுச்சோமால செய்ய இயலாது. ஆனால் இப்படியான அந்த சந்தர்ப்பவாதங்களால இல்லாம போவதை ஒழிய மற்றபடி அந்த கூட்டுச்சோமாலி என்று சொல்லி சொன்னால் அது கூடி ஜபிக்கிறது குடும்பத்துல இதுதான். அதுவும் 18 வயதுக்கு உள்ளே என்று சொல்லி சொன்னா அநேகமாக பிள்ளைகள் தகப்பனோடு ஒத்து போய் நடப்பார்கள். அது இயல்பண்ணா, நான் அதுல மறுக்கல. என்னுடைய கேள்வி மற்ற பக்கமா வந்தது என்னன்னா, இது இப்ப வீட்டுல வந்து ஒரு வீட்டுல வெப்பமே என்னவா இருந்தாலும் மத்தியானம் 12 மணிக்கு எல்லாரும் சாப்பாட்டு மேசைக்கு வரணும் என்று சொன்னா விருப்பம் பசி இல்லாத பிள்ளையும் வந்து இருக்கும், வந்திருக்க வேணும். சரியா?
ஒரு கட்டத்துல 16 வயசு தாண்டினோன்னு சொல்லும், பிரெஞ்சுல சொல்லும், என்ன நீங்க அப்படி கூப்பிட இல்லாதப்பா, எனக்கு பசி கேட்கல, வேற அது வரைக்கும் சொல்ல முடியாது. அது வேற, அது என்னுடைய முக்கிய பாயிண்டா இல்ல. குருச்செபமாலை செய்தவர்களும் பாமுகத்துல வளர்ந்தவர்களும் என்ன ரெண்டும் சொல்லப்ப. ஆனா அவர்கள் அப்படி சொன்னார், ஃபாதர் அனோஜன் சொன்னதுண்டு தமிழர் சொன்னார், இல்ல பாமுகத்துக்கு வாருங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கம் வந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு பெற்றோர்களை வைத்து மடியில வச்சு ஆராட்டி சீராட்டித்தான் வயோதிப காலங்களை வளர்க்கிறார்களான்னு கேட்டேன். அது ஒரு கதை. இரண்டாவது கதை நான் செலினித்தியானரிடம் பொறுப்படியாக கேட்டேன். இப்ப கூடுதலாக இந்த சபைகளுக்கு போற பிள்ளைகளுக்கு காலகாலத்துல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட தாங்களே பிடிச்சிருவார்கள். பிடிச்சு போட்டு தாங்களே கதைச்சு முற்றாக்குவார்கள், அம்மா அப்பாட்ட சொல்லியும் முற்றாக்குவார்கள். அது அதிகமானவர்கள் இந்த பொருத்தம் பார்க்கிற இடங்கள், இந்த மேட்ரிமோனியல் இணையதளங்கள்ல திரியிறாக்கள் இந்த சபைகளுக்கு போவார பிள்ளைகள். நான் ஒரு கேள்வியை கேட்டேன், உங்களுக்கு தெரிந்து இந்த சபைகளுக்கு போய் வர்ற இளைய பிள்ளைகள் ஒரு திருமண வயதை தாண்டியும் தனியே இருக்கிறார்களோன்னு கேட்டேன். நீங்க இன்றையில இருந்து தேடுங்கன்னு சொன்னேன். நான் தேடி இருக்கிறேன், இல்லை என்று பதில் வருகிறது. இதுக்கு காரணம் நாங்கள் ஒரு சமூகமாக பிணைஞ்சு அலைஞ்சு வளர்றதில்லை. அதை இந்த சபைகள், அது சமய நோக்கம், கடவுள் நோக்கம், பண்பாடு, ஒழுக்கம், அதெல்லாம் ஒரு அவர்களை பொறுத்தது. ஆனால் அங்கு ஒரு சமூகமாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இது மற்ற இடங்கள்ல பார்த்தால் அது நான் ஒன்று நீ ஒன்று கடக்கண்ணாலான் பேர் எடுப்ப, பேர் வெட்டிய, பேர் சாரிய, பேர் நகைய, பேர் தலை வெட்டு என்று சொல்லி கடக்கண் பார்வை விமர்சனம் போகுமே தவிர ஆளியால் புரிந்து கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லை. அதனால்தான் வேறு சமூகங்கள் இப்ப வாரம் ஒரு வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் சனியை விட்டுட்டு சும்மா சந்திப்பாரு, வாங்க எல்லாரும் கூடி சாப்பிட்டுட்டு போவோம்னு ஒரு மண்டபத்தை எடுத்து எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கோ எல்லாம் ஆடி, பிள்ளைகள் அம்மா அப்பாக்கள் ஒரு பக்கம் ஆடுவார்கள், பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆடுவார்கள். பிறகு போகியக்கல்ல அந்த பிள்ளை சொல்லும், அந்த போயை பார்த்துனீங்களே உங்களுக்கு தெரியுமே அவியல்னோன்னு அந்த தாவியாக தெரிஞ்சிடும். ஓ அந்த போய் அந்த உயரமா இருந்தார், ஒரே ஒரு பிள்ளைதான் தாடி இல்லாம இருந்தார் ஆம்பளை, அவரை நோம் பண்ணோன்னு ரைட் அண்ணோன்னு அப்பா சொல்லுவார், பிரச்சனை இல்லை. ஒரு அப்பா அம்மா அடுத்த நாள் கரைச்சு அந்த இடத்துல கோலை போட்டு யாரவி என்று கேட்டுட்டு தாங்களே போன் அடிச்சு விசாரிச்சு, என் மகள் உங்களோட மகனை விசாரிச்சார், சில வழியில விருப்பமா இருக்கலாம், உங்களுக்கு அப்படி என்று பேருந்து சம்மதம் பேசிக்கொள்வார். இது இலங்கை தமிழர்களுக்குள் ஐரோப்பிய சமூகத்தில் வேறு அங்கு இருக்கிறது. இப்ப நான் சொல்ற ஒரு விடயத்தை கவனிங்கோ. நீங்கள் சொன்ன விஷயம் 100%. அதாவது சபைகளுக்குள்ள அவங்க எந்த சாதி பேதம் மதம் அது இதையும் பார்க்க மாட்டாங்க. ஒரு இஸ்லாமிய பையன் போனால் கூட அவன் கிறிஸ்தவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் என்றால் அவங்க அதை செய்து கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய நாட்டில் நடந்து விட்ட ஒரு விடயத்தை சொல்றேன். என்னுடைய அப்பாவுடைய சொந்த மச்சால் ஜெயநடேசனுக்கு தெரியும், ஃபாதர் பில்வரசிங்கம் சுவாமி என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர். இவருடைய அண்ணன் மகள் என்னுடைய அப்பாவுடைய சொந்த மச்சாள், அப்பாவுடைய தகப்பனுடைய கூட பிறந்த அக்காவுடைய மகள். ஒரு ஜாதியில குறைஞ்ச ஒரு பையனை கல்யாணம் செய்துட்டார் என்று சொல்லி அவருடைய தகப்பனுடைய அந்த இழப்பு வீட்டுக்கு கூட அந்த பிரேதத்தில கூட முழிக்க விடாமல் அந்த சமுதாயம் இருந்தது. இது எங்க நடந்தது? கத்தோலிக்க சமயத்துக்குள்ள நடந்தது. இத்தனைக்கும் பொதுவரை அதுக்குள்ள எத்தனை பிஷப் கிங்லிஷ் வாம்பிள்ள உறவினன், இப்ப இருக்கிற பேர்னாட் ஞான பிரகாசம் உறவினன், அதே நேரத்துல அங்கால பிஷப் தியோ பிள்ளை உறவினன், உறவினன், அங்கால எமிலியானுஸ் பிள்ளை உறவினன். இப்படியான நிலைகளுக்குள்ள இப்படியான சம்பவங்களும் நடந்திருக்குது. எங்க நடந்திருக்குது? கத்தோலிக்க திருச்சபையில. இதை வெக்கத்தோட சொல்றேன். அதாவது சாதாரணமாக இப்ப கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள கொஞ்சம் ஜாதியில குறைஞ்ச வேண்டுச்சுன்னா அவை ஒரு இடது பக்கம் இருப்பினும் இவை ஒரு வலது பக்கம் இருப்பினும். ஆனால் சபைகள்ல அந்த நிகழ்வே இல்லை. உண்மையிலே அதை பெருமைப்படணும். நேற்றைய தினம் நான் இங்க எவரியில இருக்கிறேன், அதை உங்களுடைய மைத்துணியோட இடத்துல மகள் விட்ட நிக்கிறேன். இப்ப ஒரு வாரமாக இங்க வேலைகள் அதிகமா இருக்கிறதால இருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்துல நேற்றைய தினம் நான் பூசைக்கு சென்றிருந்தேன். எல்லா விதமான மக்களும், எல்லா விதமான இனங்களும், எல்லா வித மக்கள் என்ற இந்த இடத்துல கூடுதலாக வசிக்கிறதால போர்த்துகல் ஜனம், பிரெஞ்சு ஜனம், ஸ்பெனியோல் ஜனம், ஆசியா ஐரோப்பிய நாட்டு எல்லா ஜனமும் இங்க பூசைக்கு வந்திருந்தால் அவர் ஒரு நிறைய பூசை வச்சவர். அவர் ஒரு டாக்டர். அந்த சுவாமி டாக்டராக இருந்தவர். பிறகு குறுப்பட்டம் பெற்று பிறந்தார். நேற்று உண்மையிலே அவர் எதை சொல்றாரு என்று சொன்னால், அன்பு செய்யுங்கள், மனிதனை மனிதனாக மதியுங்கள்.
ஆனால் இலங்கையில வந்து அந்த கத்தோலிக்க திருச்சபையில இன்றைக்கும் இல்லை. நான் இந்த விடயத்தை மட்டும் சொல்றேன். இவ்வளவு கொள்ளைகள் அந்த சுவாமிமார் கூட அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டு கூட இந்த கர்தினால் மல்கம் ரஞ்சித் வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. அதை பிஷப்புக்கு வத்திக்கானுக்கு கொண்டு செல்லவும் இல்லை. இத்தனைக்கும் பொதுவிலே ஒரு கத்தோலிக். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையை வந்து நாங்கள் பெரிய ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ள வந்து அவங்க எங்க இருந்தாலும் அமெரிக்காவில ஸ்டேட்ஸில வெர்ஜீனியாவில இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த ரெகள் ஒரு அளவுக்கு அந்த உறவை ஏற்றுக்கொள்றாங்க, அந்த உறவை மதிக்கிறாங்க. அதான் சுவாமி சொன்னார். இப்ப வந்து நேற்றைக்கு பிரசங்கத்துல சொன்னார், தாங்கள் ஜெவா இந்த ஜெவாவின் விட்னஸ் அது இதுன்னு சொல்லி பல சபைகள் இருக்கு. அது இல்லை. ரிஃபார்ம் தி லேக்லிஸ்ட், ஆங்கிலிக்கன், புரோட்டஸ்டான், கத்தோலிக்க திருச்சபை, மற்றது இந்த ஆர்த்தடாக்ஸ், இந்த 5 சர்ச்சும் வந்து ஒரு கூட்டம் ஒன்று கூடினோம் இப்ப இந்த வாரம் இங்க பிரான்ஸ்ல. அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் போயினோம். எல்லா பாஸ்டர் மேர், பிஷப் மேர், சில நேரம் இதுல இஸ்லாம் மௌலவி மேரும் போகலாம். அவைகளையும் கூப்பிடுவேன். ஏன்னா இந்த இஸ்லாம் மதத்துக்கும் கத்தோலிக்க மதத்துக்கும் யூத மதத்துக்கும் ஒரு வித்தியாசமும் பார்க்கறது இல்லை. என்னுடைய நான் முழுக்க தோராவில இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள், தோராவில இருந்தான் குரானும் எடுக்கப்பட்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் வந்து அதை பின்பற்றித்தான். அவர் சொல்லி இருக்கிறார், ஈசா வருவார். ஈசா என்றது முஸ்லிம் பாசையில அரபில சொல்றது இயேசுவை தான் குறிப்பிடுது. ஈசா வருவார்ன்னு சொல்லி முஸ்லிம். ஆகவே வந்து இந்த திருச்சபைக்குள்ள, அதாவது லுத்தர் வந்து இந்த 1808 வந்து அந்த கத்தோலிக்க திருச்சபையோடு விலகி போனதுக்கு இதுவும் ஒரு மூல காரணம். அவர் முதலாவது குருமார் கல்யாணம் செய்யணும் என்றது ஒன்று. மற்றது 2வது வந்து இந்த இப்படியான சாதி பிளவுகள், அதுகள் இதுகள், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், அதுகள் அப்படி என்று சொல்லி. ஆகவே வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் லண்டன்ல கூட பார்த்திருப்பீங்க, புரோட்டஸ்டான்ட் சமயம் அங்க அயர்லாந்துலயும் இதுலயும் வந்து கூடுதலாக இருக்குது. ஆனா இருந்தாலும் அங்க வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது அப்படின்றது, அநேகமாக இருக்காதுன்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். இதான் இப்ப இதுல இருந்து தெரிய வருவது என்னவென்றால், இப்ப என்னென்றால் எங்களுக்கு உலகத்துல 1000 பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்திலும் எங்களுக்கு அக்கறையும் இருக்குது. ஆனா என்னுடைய பிள்ளை என்று வருகிற போது உலக பிரச்சனையா இந்த பிள்ளை என்ற பிரச்சனையா முதல் பிரச்சனை? அதாவது உலகம் கூடியிருந்த கதை கேட்கல, உலகத்தை பற்றி கதைப்போம். நான் என்னுடைய குடும்பம் பற்றி வீட்டுல இருந்தோ இல்ல குடும்பமா இருக்கல என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் என்ற பிரச்சனை முதன்மையா வரும். அப்ப நான் சொல்ல வந்த பிரச்சனை வந்து இந்த திருமணம் என்ற ஒரு சிக்கல். இது சமூகமயப்படுத்த நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்ப இந்த சபைகள்ல வந்து இவை பார்க்கப்படுவதில்லை, சரியா என்று சொல்லி மற்றது 2-3 உதாரணத்தையும் வடிவா சொன்னீங்க. நானும் அதை எல்லா இடத்துக்குள்ளாலையும் நாங்களும் கேள்விப்படுறோம், பாக்குறோம், நானும் அனுபவிக்கிறேன், போறேன், வாரன், எல்லாமே செய்யறேன். ஆனால் எங்கள பிள்ளைகளுக்கு ஐரோப்பாவில வந்து சேர்ந்து பழகி தன்னுடைய வரனை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஒன்று இல்லாமலே போய்கொண்டிருக்குது என்றதைத்தான் நான் இதுல சொல்ல வந்தேன். இப்ப உதாரணமாக இந்த இளையோர் அமைப்பு என்று சொல்லி விடுதலை புலிகள் சார்பில் TYO என்று உருவாக்கினார்கள், சரியா? அதுல நடந்த பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமோ, ஐக்கிய நாடுகள்ல தீர்வு வந்ததோ அல்லது என்ன வந்ததோ, இவர்களுக்குள் நிறைய திருமணங்கள் நடந்து விட்டது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதே போல சபைகளுக்குள் சந்திக்கிறார்கள். இப்ப நேற்று ஃபாதர் இடத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போய் வருகிற பிள்ளைகள் அதுல 4 விடயங்கள் எல்லாம் தேடி தாங்கள் பொறுப்படுத்தி செய்ய தொடங்க ஒருவருக்கொருவர் அறிய வந்து பிறகு புரிந்துணர்வு வந்து அவர்கள் காதல் வந்து திருமணம் செய்கிறார்கள், நல்லா இருக்கிறார்கள். ஏன்னா ஒரே முகாந்திரத்துக்குள்ளதான் அவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்ப டிஸ்கோ கிளப்புக்கு தினமும் போற ஆட்களுக்கு வந்து டிஸ்கோ ஆடுற பிள்ளைகளையும் பிடியங்களையும் பிடிக்கும். அவர்கள் அந்த இடத்துக்குள்ள போவார்கள். அவர்கள் டிவோர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு சரியான குறைவு. ஆனா நாங்கள் அங்கே ஒன்றை பிடிச்சு இங்க ஒன்றை பிடிச்சு சேர்த்து வச்சு விட்ட வேண்டாம். அது 3 விதத்துல 2 வந்து நிக்குங்கள், இது கிளிக் ஆக இல்லை, நாங்கள் பிரிய போற வேண்டும். இது அபத்தமா இருக்கு. திருமணத்துக்கு தேடி திரிஞ்சதை விட இது பிரிய போதில்லை என்று போட்டு பெரிய கொடுமை. அதனால நான் மாறி திருப்பி வாரேன். என்னன்னா அந்த ஹோம்ஒர்க் வீட்டு வேலை என்னென்னால் யார் அதிகமாக எந்த வீடுகள்ல இது அதிகம் பாதிக்கப்படுது என்ற ஒரு 300 குடும்பத்தை தேடுவோம். ஐரோப்பாவில் தேடி ஒரு கணக்கெடுப்பு நடத்த ஒரு புள்ளி விவரத்தை கொண்டு வந்து ஒரு படிப்பினையே கற்றுக்கொள்வோம். நாங்க எங்க பிளவிட்டு இருக்கிறோம் என்றது. இப்ப உதாரணமாக எங்களுக்குள்ளேயே எங்களோட முன்னை நாள் ஓவிப்பிகளுக்குள்ளேயே உதாரணமா சொல்லுவேன், என்னையே எடுங்கோ. இப்ப இந்த மகள் வந்து நான் திடீரெண்டு உங்களை எல்லாருக்கும் சொல்றேன் டாக்டர் என்று சொல்லி.
சரி, இந்த மகள் டாக்டருக்கு படிச்சு ஒவ்வொன்று சொல்லி அது ஆஸ்பத்திரியோட படத்தை போட்டா பேஸ்புக்ல டாக்டர் தானு. பிறகு நீங்க எங்கேயோ இடத்துல சந்திச்சு இந்த மகளை காணிக்கல, நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன், நான் ஆடியோலஜில வேலை செய்யறேன் அல்லது எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். அப்ப உங்களோட அப்பா சொன்னாரு நீங்க டாக்டர். இல்ல இல்ல இல்ல, இப்படி நிறைய கதைகள் எங்களுக்கு நடக்குது. இந்த விஷயம் இல்ல, இது இன்னும் சிலர் எனக்கு போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா எனக்கு வடிவா தெரியும் அந்த பிள்ளை டாக்டர் இல்லை. சரியா? அண்மையில் கொஞ்ச காலத்துக்கு முன்ன ஒரு திருமணத்தில் சந்திச்சோம். அந்த அம்மா இப்பவும் சொல்லுவா அந்த பிள்ளைன்ற சகோதரன் ஒரு ஆள் எங்களோட வளர்ந்தாரு இந்த வயசுல. இப்ப இல்ல, இந்த பிள்ளை டாக்டர் ஆயிட்டான்னா சனியாயிரம் மொபைல் கம்பெனில வேலை செய்வா. அடிக்கடி கேட்டிருக்கிறேன், டாக்டர் ஆயிட்டா வேலை கிடைச்சிட்டு ஏங்க சனியாயிரம்ல மொபைல் கம்பெனிலையும் போய் இல்ல, அவளுக்கு பெரிய லட்சியம் எல்லாம் இருக்கு, அடியாபடி ஆசை. இந்த பிள்ளையை தற்செயலாக தெருவில் கண்டது தம்பியோட. என்ன எப்படி போகுது மெடிக்கல் இதை பத்தி எல்லாம் கதை கேட்கல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எக்ஸ்ரேல ஒர்க் பண்றேன், என்ன சொல்றீங்கன்னு அப்படியே வாய மூடிட்டு. சரி, எக்ஸ்ரேல டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தா அல்லது பிளட் டெஸ்டிங்ல வேலை செய்தா அல்லது அங்க என்ன ஐடி இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல ஐடி இருக்கும், அவரும் வெள்ளோடு போடான்னு போவார். ஆனா அங்க வேற ரூபாவே ஐடி ஆபரேஷனுக்கு ரெடி பண்றதுக்கு கிராபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடணும். இந்த அம்மாக்களின் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுகள்லதான் கண்டுபிடிச்சு பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவர் சொன்னவர்கள் நாங்க சாய்ச்சி பார்த்துட்டு தான் சொல்லுவோம் என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நான் திருப்பி பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், ஆரம்ப பாயிண்ட்டுக்கு. சூழல்ல சேர்ந்து பழகுற வாய்ப்பு இல்லாட்டி கூட்டுச்செவமால செய்தா என்ன, பாமூகத்துல நாங்கள் நித்தமும் பிள்ளைகளை சந்திக்க வச்சா என்ன, ஒர்க் பண்ணாது. இவர்கள் சேர்ந்து பழகாததுக்கான வாய்ப்பு அது தேவாலயத்திலும் இருக்கலாம், பாமூகத்திலும் இருக்கலாம். வெளி வாய்ப்புகள் அதிகரிக்கப்படாட்டி இது சரியே வராது. அவர்கள் சூழலில் பயப்படுவார். இப்ப பொன்மாலை பொழுது வச்சா ஒரு பொன்மாலை பொழுது அதைத்தான் நான் சும்மா இன்றைக்கு பேச வேண்டாம், ஆட்களை காண இல்ல, இது ஒரு கேள்வியா கேட்டுட்டு வர்றேன், இன்னும் ஒரு நாளைக்கு பேச வேண்டுதான் தொடங்கினான். நானும் காலையில உள்ளன வெளிக்கிட்டு எல்லாத்தையும் செய்துட்டு இன்றைக்கு வேலைகள் கிடக்கு வெளியிலே, அப்ப அதுகளை செய்வோம். இப்ப இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனா வேலை நடந்து கொண்டு இருக்குது. சரி, அப்படின்றதுதான் உங்களை தூண்டுறதுக்காக சொன்னேன். வேற டிவியில ஆன்மீகம் பார்த்து கொண்டிருப்பேன். சரி, இப்படி சும்மா கதை இது அதாவது இப்ப வெளியில கொண்டு போய் இந்த தோட்டம் இதுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அங்கால கொண்டு போய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். அதுல பிரச்சனை. சந்தோஷம். கேள்வி இதுதான் முக்கியமான சில விஷயங்களையும் கூட பிரெஞ்சு வரலாறுகளை அது எல்லாத்தையும் ஒரு விடயத்தை தொட்டபடியால் அதால இவ்வளவு விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அதுகள் இதுகள். ஆனால் ஒன்று மட்டும் என்னது அன்பான உறவுகளுக்கு சொல்லிக் கொள்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஐரோப்பிய வாழ்க்கையில அமெரிக்க வாழ்க்கையில இந்த புலம்பெயர் மண் வாழ்க்கையில ஆப்பிரிக்கனை முடிக்கிறான், மார்டினிக்க முடிக்கிறான், அதை முடிக்கிறான், இதை முடிக்கிறான், இஸ்லாமியனை முடிக்கிறான். அன்றைக்கு கூட ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது போன சனிக்கிழமை. ஒரு நெடுந்தீவை சேர்ந்த ஒரு பையன், நேமா ஜானடேசனுக்கு தெரியும், அவையில இந்த துறமணி என்று சொல்லி அவங்க இந்த புதுக்குடியிருப்பில் இருக்கிறவங்களுடைய பேரனுக்கு அந்த கல்யாணம் நடந்தது. ஒரு இஸ்லாமிய அல்ஜீரியன் கொண்டு போய் அல்ஜீரியன் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு இஸ்லாமிய நாடு, மரோக்கோக்கு பக்கத்திலே அல்ஜீரியா பிள்ளையோட கல்யாணம் செய்து கபில், அதாவது இத்தாலியோட அப்படி அந்த அதோட சேர்ந்த அந்த கலப்பு கபில் என்று சொல்லி சொல்லுவார்கள். அல்ஜீரியனும் இத்தாலியனும் கலந்து இருக்கிற ஒரு சமூகம். அப்ப அந்த கல்யாணம் நடந்தது. கல்யாணம் கொண்டு போய் லூர்துல போய் கல்யாணம் முடிச்சு தண்டு. அப்ப அவங்களோட பிள்ளைகளின் தாய் தகப்பன் எல்லாம் இதுக்கு திருமணத்துக்கு போயிருப்பாங்கள் தானே லூர்து. கண்டிப்பாக இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. காலத்துக்கு காலம் ஒருவர் சொல்லுவார், சொன்னது மட்டுமில்ல அவர் சாரிச்சு போட்டார். என்னண்டா இந்த பிள்ளைகள் யாரையும் கட்டலாம், ஆனா எங்கட மதத்துல மட்டும்தான் கட்டணும், அது கட்டுப்பாடு. ஆனா அதே மாதிரி அப்ப செல்லும் போது இது என்ன இது அட்டி வாங்க போறாரு பிள்ளைகள் பார்த்து ஆனா பிள்ளைகளும் அப்படி செய்து விட்டார்கள். அதே மாதிரி உண்மையிலே அப்படி அல்ல. காலத்தை பயிர் செய்யண்டால் 16 வயசு வந்தோடனே காலத்தை பயிர் செய்வதற்கு நான் சொல்ற அர்த்தம் என்னென்றால் 16 வயசு வந்தோடனே ரைட் வேண்டால் இன்னும் ஒரு வருஷம் இருக்கலாம் அவங்களோட,
நீங்கள் நடைய கட்டுங்கோ, தனி ரூம் பாருங்கோ, இருந்து படியுங்கோ, உழைச்சு கொண்டு செலவழியுங்கோ என்று 16 வயசுல இருந்து விட்டால் 21 வயசுக்குள்ள எங்களை போல ஜாம் என்று அவர்கள் குடும்பமாகி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓடத் தொடங்கி விடுவார்கள். இதுல இன்னொரு விடயத்தையும் இதுல மன்னிக்க வேணும், இதுல இன்னொரு விடயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதுல இப்ப எத்தனையோ தாய்மார், அதாவது இயா நடேசன், சகோதரி நேவிஸ் பிலிப், மற்றது செல்வி நித்யானந்தன், இதுக்குள்ள வரைக்குள்ள கன பேர் வந்து சொல்லி இருந்தனும் தங்களுடைய பிள்ளைகள் தான். இதுலயும் பிரேமாவையும் சேர்த்துக் கொள்ளுங்க, எனது மனைவியையும் சேர்த்துக் கொள்ளுங்கோ. என்னுடைய மகன் தான் எனது மனைவிக்கும் டெலிபோன் வேண்டி கொடுத்து அதற்குரிய பணத்தை காட்டிக் கொள்கிறார். ஆகவே இப்படியான பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இல்ல, பிள்ளைகளை நாங்கள் கிரீடம் போட்டு அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறோம். ஆனால் இந்த அம்மாக்களை என்ன என்று சொல்வது? பேரப்பிள்ளைகிட்ட போன் இல்லையா செல்லியான்னு சொல்லுறாரு. ஆனா பேரப்பிள்ளை விளையாடுறாரு போன்ல, அம்மாட்ட போன் இல்ல, அம்மா விளையாடுறாரு போன்ல, அம்மா கொண்டு தெரியுதா, ஆனா மகன் கட்டுறாரு எல்லாம். தவறு இல்லை. ஆகவே பேரப்பிள்ளைகளும் போன் வச்சிருக்கிறார்கள் என்றதை ஒத்துக்கொள்ளணும் தான் இல்லாதவர்கள் அம்மாக்கள் இல்ல. அதாவது என்னுடைய பேரனுக்கு வந்து இந்த இவனுக்கு ரஃபேல் என்று சொல்லி அவனுக்கு இப்ப 4 வயது, இப்ப இந்த 5 வயதாச்சு. தாயின்ற வேலத்துல டெலிபோனை கையில வச்சிருந்து, அதாவது 2500 ஏரோ அந்த டெலிபோன். அதாவது வேலை இப்ப வந்த புது டெலிபோன். அப்ப அந்த டெலிபோனை இன்றைக்கு வச்சு ஒரு வாரமாக தேடி திரியணும் அங்கேண்டே தெரியாது. அதாவது அதுலதான் வேலைத்தளம் சம்பந்தமான எல்லா விஷயம் இருக்கு. டிரெக்டர் கான்டாக்ட் பண்ற அது இது. அப்ப நான் சொல்றது பிள்ளைகளின் கையில டெலிபோன், அது ஏதோ உங்களுடைய நேரத்துக்காக, இதுக்காக, உங்களுடைய டென்ஷனுக்காக இதை கொடுத்து சமாளிக்கிறதுக்காக செய்கிறீர்கள். இன்றைக்கு வந்து டெலிபோன் காணல என்று சொல்லி தேடி தெரிகிறீர்கள். எங்க வச்ச வீட்டுல அது போன பிள்ளைகிட்ட மனைவிட்டையோ பிள்ளைகிட்டயோ கொடுத்தது ரொம்ப தவறு. எங்க அதாவது வேலைத்தளம் 3 டெலிபோன் இருக்கு. ஒன்று வேலைத்தளம், மற்றது தன்னுடைய சொந்த பர்சனல் அஃபேர், அது வேற. ஆனா இது முக்கியமாக வேலைத்தலை. இது இப்ப வந்து இந்த வருஷத்துக்கு கொடுத்த டெலிபோன். அது சரி. அப்ப அந்த டெலிபோனை காணல. என்னன்னு கேட்டால் இவருக்கு விளையாடுறதுக்கு சில நேரம் எடுத்து அவன் அப்படி விளையாடி ஒரு நன்மை தொழில்நுட்பத்துல நாங்கள் நிறைவுக்கும் வருவோம். சிம் கார்டை வந்து திருப்பி தொலைஞ்சு போச்சு போன் அப்ளை பண்ணி திருப்பி வரைக்குள்ள இந்த iCloudன்றதுக்கெல்லாம் எல்லாம் போய் சேவ் பண்ணப்பட்டிருக்கும். திருப்பி புது சிம்முக்கு டவுன்லோட் பண்ணா பழைய விவரங்கள் 99% திரும்பி வந்துடும். முன்பு என்னென்றால் பழைய காலத்துல போன்லையும் சேவ் பண்ணுவோம், சிம்லையும் சேவ் பண்ணுவோம். போன்ல சேவ் பண்ணது திருப்பி வரவே வராது, சிம்ல சேவ் பண்ணது வரும். ஆனால் அது பிள்ளை, அது அப்படி கொடுத்தது. இப்ப ஐபோன் 15 அந்த மாடல் இப்ப புதுக்க வந்த மாடல். அப்ப அது பெத்ரோன வேலைத்தளத்தால கொடுத்த டெலிபோன் வந்து இப்ப இல்லையா. இப்ப பெத்ரோனுக்கும் இருக்கும் கான்டாக்ட் பண்ணி இதுன்றது. இப்ப அதை ஏதாவது பிளாக் பண்ணி செய்து நம்ம நினைக்கிறேன். கண்டிப்பா. பத்மினி அவரிடம் ஒரு கேள்வி கேட்போம். பத்மினி கமலகாந்தனிடம் போன் இருக்கிறதா? போன் என்னண்டா முதல் ஒரு காயத்ரி இங்க யூனிக்கு போய்க்கு ஒரு போன் வேண்டி தந்துட்டு போனவா 15 பவுனுக்கு அஸ்டாவில வெஞ்சது. அது பேயாசிக்கோ தான். அதையும் போட்டு தந்துட்டு போனவா தான் இன்கம் கோல் மட்டும் நீங்கள் இதாண்டுங்க உண்டு. அப்ப அதுக்கு பிறகு அது துளைஞ்சு போச்சு, பஸ்ஸுக்கு போன் துளைஞ்சு போச்சு. அப்ப பரவாயில்ல விட்டுட்டு நான் பேர்ந்த ஒரு போன் ஒன்று வேணா சாம்சங். அது இ கம்பெனில தான். அது வந்து 100 ரூபாய் தான். அது ஒன்றும் செய்யல. என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப் இருந்தா சுவந்தானே. இப்ப நீங்கள் வெளியில சந்தையில நின்று கால் பண்ணலாமா உங்களுக்கு? வைஃபை கால் பண்ணலாம். இல்ல, வைஃபை இருக்காது. இப்ப அந்த டாப் அப் பண்ணிட்டு இன்கம் காலையும் வீட்டுக்குள்ள வைஃபை இருந்தால் அதுக்கு வேலை செய்யும் போன். வெளியில போறீங்க, வெளியில போய் பஸ் கட்டி கேட்கல மகளுக்கு அடிச்சு ஒரு தகவல் சொல்லணும்னா கால் வேலை செய்யும். சரி. அப்படின்னா மாத கட்டணத்துக்கு அல்லது கழிஞ்சு கொண்டு வரும் காசு மாதம் டாப் அப் பண்ணணும். எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறார். அவருக்கு பிள்ளையும் அவரும் கோவப்பட்டு வைங்க. பிள்ளைகிட்ட சொல்லு அம்மாக்கு கேள்வியண்டா. அடுத்த நாள் விடிய அம்மா வெளியில போனா போன் வேலை செய்யாது. அப்ப சும்மா என்னோட காய்ச்சால் காய்ச்சால் என்னன்னு தெரியல, வீட்டை வெளியில இருந்து எடுக்க முடியல, வீட்டை வந்தோன்னா மேல சுத்தி கொண்டு நிக்குதுண்டு. நான் பிறகு கண்டுபிடிச்சிட்டேன்.
மகன் என்ன செய்து விட மகன் தானே கண்ட்ரோல் இருக்குது அந்த போன். அவர் மகன் வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டுருவார். அப்ப வைஃபைல வீட்டுக்குள்ள வேலை செய்யும், வெளியில போனோன்னு பிறகு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினோன்னு இன்றைக்கு இரவு வேலையால வந்து பாக்குறேன்னா அன்றைக்கும் போட மாட்டேன். 2-3 நாள் கழிச்சு போட்டு சரி இனி அம்மா வேலை செய்யும், அது ஏதோ பிழையாம் திருத்தி போட்டாங்களேண்டு. நான் சொன்னேன் நீங்க வாங்கோ, காதுமா வச்ச ஒரு ரகசியம் சொல்றேன், இது மொபைல் போன்னு திருத்துறேன் இல்ல ஒரு தரம் உங்களோட மகன். அப்ப நீங்க வடிவா யோசிங்க, நீங்க எதுவும் விவாதிச்சுனீங்களோ எதுவும் மனசாம இருந்ததுக்க உடனே அவ மறுத்துட்டா. ஆனா உண்மையா நடந்தது, மகன் நினைச்சா மொபைல கட் பண்ணுவார், நினைச்சா போட்டு விடுவார். அது இதுவும் நடக்குது. இப்ப அப்படியா இப்ப உங்களோட அந்த மாதம் கட்டுறது மகள் தானே கட்டுறா 10 அப்ப இல்ல நான் தான் அது ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இந்த இன்டர்நெட் அதுகள் எல்லாம் சேர்த்து. அப்ப இந்த உங்களோட இன்டர்நெட்டோட சேர்த்து உங்களோட மொபைல் எடுத்து. ஆமா, இப்ப நான் வந்து தங்கச்சி வீட்டை போய் நின்றால் அங்க அவன் வைஃபை இது போட வேணும் என்ற இது. அது சரி, அது நாங்கள் எல்லாரும் அப்படி செய்யலாம். எனக்கு அது தெரியாது, இந்த மொபைலை பற்றி பெருசா கொடுத்து விட்டீங்கன்னா டக்குன்னு மொபைல் பக்கத்துல வச்சு போட்டு தருவினம். அது இந்த வைஃபை பாஸ்வேர்டை மட்டும் அடிச்சுட்டா அவங்க வீட்டு வைஃபை உங்களோட மொபைல்ல வேலை செய்யும். அதான் நீங்க நான் ஏன் உங்களோட கைகொண்டு நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் அது வந்து எல்லாம் மியூட் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நான். அதால நீங்க சொல்லியிருந்தீங்க அவ போன்ல இருப்பான். என்னோட மத்தியானம் வரைக்கும் அப்படி தோன்றது அது இந்த பழக்கம் இல்ல அது தப்பு இல்ல. நானும் எந்த எப்படி என்று சொல்லத்தானே வேணும். அப்ப மத்தியானம் வரைக்கும் ஒரு தரம் என்னோட கதைக்க மாட்டினோம். அதுக்கு பிறகு அடிப்பினம் உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதோண்டு கேட்டுட்டு தான் அப்படி கேட்பினான். ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து வெளியில வந்துட்டீங்களோ இப்ப? இல்ல இங்க உங்களோட இத ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டு அர்த்தம். பத்மினிய பிடிக்க இயலாது, அவ இந்த ரேடியோ வழியே இருப்பா என்ற ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், பாவம் பத்மினி விடியோல ரேடியோ ப்ரோக்ராம்கள் இருக்குது, அவ குழப்பாம பின்னால் அடிப்பம் என்று 2வது அர்த்தம். ஆனா முதல் அர்த்தக்காரரும் நீங்கள் நம்பும்படியா காயப்பினம், வெளியில போய் காயப்பினம். பத்மினிக்கு வர வேலை இல்லை, விடிஞ்சா பொழுது பாட்டா அங்க ஒரு ரேடியோக்கள் 4-5 ரேடியோல இருப்பா. இதெல்லாம் காதுல வாங்க கூடாது, தட்டி விட்டுட்டு போயிடணும். எனவே அவைக்கு வந்து அந்த அது அருமையில் தெரியாத அவ சமைச்சு கொண்டிருப்பா. அப்ப என்னண்டா அப்ப நீங்க சமையல்ண்டா நான் சொன்னேன் ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி செய்து வச்சுட்டு தான் இருப்பேன். இப்ப உதாரணமா ஒரு உறவு இப்ப என்ன வாய் துறக்காமதில் இருக்கிறா. இப்ப நான் வந்ததுக்கு பிறகு இப்ப அவரையும் என்னையும் ஒப்பிடுவோம், சரியா? அவருக்கு கோயில் குளத்துக்கு போனா தான் பொச்சம் தீரும், எனக்கு கோயில் குளம் வந்தாலே விசர் வரும், சரியா? அப்ப என்ன நடக்கும், நான் உடனே விமர்சிப்பேன், விடிஞ்சா பொழுது வட்டா 1008 கோயில்ல தான் இவ இருப்பா என்று. பிறகு அப்ப அழகா இருக்கு போட்டுக்கொள்ளுறேன், நேர கண்டா சொல்லுவேன், நேர காதுல கேட்கிறான்டா சொல்லுவேன். பாத்தீங்களோ இவ இவ்வளவு ஒரு அருமையான ஆள், கோயில்கள் எல்லாம் தவறாம போய் கடவுள் பக்தியாவே இருப்பான்னு நேர கரைப்பேன். அங்காளவோடு சொல்லுவேன், இந்த வயதிய கோயில் கூட மட்டும் சும்மா திரியுதான் வேலையண்டு. ஊர்வாய் வந்து 2 விதமா உச்சரிக்கும். நாங்க தான் கவனம் எடுத்து எங்களை நேசிக்கிற உறவு யார், எங்களை விமர்சிக்கிற உறவு யார் என்பதை நாங்க வடிவா கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப நான் கோயிலுக்கு போறது எங்கட மச்சாளவை யாரும் கேட்டு எதுவும் வர சொல்லி போனா போறது, அங்க போய் பூசை நடந்தால் நான் போய் அதுல நிக்கிறேன். எல்லாரும் இடிச்சு பிடிச்சோன்னு நின்று மூலஸ்தானத்தை பாக்குறது எனக்கு அது பிடிக்கல. நான் போய் ஒரு தான் குந்திடுவேன். இடிச்சு பிடிச்சு நிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போறது இல்ல, நான் நிக்கிறேன் அப்படி போய் அந்த பூ பாக்குறேன். இல்ல எனக்கு இடிச்சு பிடிச்சு கொண்டு நிக்க எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த நேரம் தான் கடவுள் முழிச்சிருப்பாராம். ஆட்கள் கணக்கே பேர் நிக்கல, கொஞ்சம் பேர் நிக்கல, கடவுள் நித்திரியா போவாராம். சரி, அந்த தலைப்புக்குள்ள போக வேண்டாம். யாரோட சிலவர்கள் யோசிக்கிறார், என்னடா இது நீண்ட நேரம் போது இந்த அறிவு களஞ்சியம் எத்தனை மணிக்கு தர போறியாது. அதான் நன்றி. அதனால எனக்கு கொஞ்சம் ஓய்வா இருக்கும் நான் நினைச்சேன். 11க்கு இடையில நீங்கள் வந்து 11க்கு தான் உங்களோட நிகழ்ச்சி, மற்ற இருக்கு புறச்சொல் இருக்கு, தினக்கவி இருக்கு, அதுதான் முடிஞ்சிடும். இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. சரி, ஜாம் நடத்த கொஞ்சம் உண்மையா களைப்பா இருக்கு. 2 டேப்லெட்ஸ் எடுக்கிறேன்னா கொஞ்சம் சரியா முடிச்சா நல்ல இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரச்சனையே இல்லை, ஒரு உலாத்திட்டு வாங்க, ஒரு 5 நிமிஷம் உலாத்திட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் காற்று எடுத்துட்டு நிகழ்ச்சிக்கு ரெடி ஆகுங்க. உஷார் வந்துடும். மனம் கொண்டதான் மாளிகை. வாழ்த்துக்கள்.
நன்றி செல்வி அவர்களை தொடர்ந்து கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த மகிழ்ச்சி தொடருவோம். நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். நான் அது கலையத்தில் ஆமா. இருக்கிறேன். ஏன்னா அது ஆமா. கிறுக்கிற சத்தம் வருது. நான் மொபைல்ல தான் ஒலியை போட்டுட்டு தான் வழியில காய்ச்சிருந்தேன். ஓகே ஓகே நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம் மதிவார் அவர்களே. நன்றி. நன்றி அடுத்ததாக வணக்கம். நன்றி வணக்கம். இன்றைய நன்றி, அதிகாலை மிகவும் நன்றி. பயனுள்ள விடயங்களாக இருந்தது. நன்றி வணக்கம். நன்றி. நன்றி. பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்பவர்கள் ஒரு இணைந்து குரூப்ல தகவல் போடுங்க. இன்னும் சில நிமிடங்களில் ஆமா. போட்டுட்டேன். போட்டுட்டேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நேரடியான பொறிச்சொல்லுக்கு ஜியாக்கா நீங்கள் வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம்.